ஹாய் ஹலோடா. இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு when your brother in law obsessed on you. இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்கடா. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியில் லவ் சம்திங் அந்த மாதிரி தான் ஏதோ இருந்துச்சு. ஐடி நேம் வந்துட்டு லவ் இஸ் லைஃப் 6564 சம்திங் அப்படி தான் இருந்துச்சு. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேடா, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். அப்புறம் ஒரு பர்த்டே விஷடா பிரசன்னா. அவங்களோட பர்த்டே 10th அக்டோபர் சொல்லியிருந்தாங்க. பட் என்னால் அப்போ ரெக்கார்ட் பண்ண முடியலையா, ஸோ அதனால் நான் இதில் உங்களோட பர்த்டே விஷஸ் இன்க்ளூட் பண்ணுற பிரசன்னா. அவங்களுக்கு வந்துட்டு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. இது கண்டிப்பாக லேட்டாக தான் வரும் இந்த வீடியோ, எனக்கே தெரியும். ஸோ சாரி அன்றைக்கி போட முடியல. ஹாப்பி பர்த்டே. அப்புறம் இன்னொரு பர்த்டே விஷடா ஐஸ்வர்யா. அவங்க 6th அக்டோபர் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே ஐஸ்வர்யா. ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் உங்கள் அக்கா தான் மிரர் முன்னாடி உட்காந்துட்டு அவங்களோட மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த ரூம்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அக்கா அக்கா என்னடி இன்றைக்குமே டல்லாக உட்காந்துட்ருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, கேட்டாலும் சொல்ல மாட்டேன்ற, என்ன உனக்கு? பையன் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ரொம்பவே நல்லா தான் இருக்கேன். அப்போது மேரேஜ்க்கு இப்படி தான் எல்லாம் டல்லாக ஃபேஸ் வச்சுருப்பாங்களா? சொல்ல. இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அக்கா ஒரு வேளை எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுல உனக்கு கஷ்டமாக இருக்கா என்ன? ஆமாம், அதனால தான் எனக்கு அப்படி இருக்குது. ஓ அப்படியா, ஃபீல் பண்ணாதடி. எல்லாருமே ஒரு நாள் இப்படி தானே மேரேஜ் ஆகிட்டு போகணும்ல. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணால் எப்படி? அதெல்லாம் ஃபீல் பண்ணாதரியா. சரி சரி சரி. என் அக்கா இப்போது தங்கமான அக்கா இல்லை, சிரிப்பாங்களா? சிரி பார்ப்போம். அவள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. கோட் அங்கே சங்குக் மாமா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா. சரிடி அப்படின்ட்டு நீங்கள் வந்து போயிட்டுறீங்க. அப்படி தான் கொஞ்சம் டைம் போது உங்கள் சிஸ்டருமே ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. அப்படியே தான் அந்த மேரேஜுமே கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் அது எல்லாமே அப்படியே பண்ணி முடிக்கிறாங்க. நீங்களா நல்லா ஜாலியாக திருன்னு இருக்கீங்க. பட் உங்கள் சிஸ்டர் மட்டும் ரொம்ப டல்லாகவே இருக்காங்க. ஜங்குக் வந்துட்டு நார்மலாக இருக்கார். அப்படியே தான் இப்போ ஜங்குக் அப்புறம் உங்கள் சிஸ்டர் ரியா 2 பேருமே அவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்குற அந்த ஹவுஸுக்கு வந்து போகிறாங்க. அங்கே அவங்களோட வெட்டிங் நைட்டுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ரியா கிட்ட, ரியா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். அவங்க எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே போயிடுறா. இவகிட்ட தானே பேசுகிறோம், என்ன கேட்டும் கேட்காத மாதிரியே போகிறா. ஓகே அரேஞ்ச் மேரேஜில் பேச கொஞ்சம் டைம் எடுக்கும் போல். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறாரு. அப்படியே தான் அவர் வந்துட்டு அவரோட வெட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கள் ரியாவா வரவே காணோம். எங்கே இவ்வளோ நேரமாவா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருப்பா? எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி பக்கத்து ரூமில் போய் பார்க்குறாரு. அங்கே ரியா அந்த ரூமில் படுத்து தூங்குறா. என்ன எங்கே தூங்குறா? இன்னைக்கு என்னன்னு தெரியும்ல. ஓகே இஃப் ஷீ இஸ் நாட் ரெடி எனக்கு ஓகே தான். பட் அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலாம்ல. என்கிட்ட சொல்லிட்டு வந்து இவ இப்படி படுத்திருந்தா கூட ஓகே தான். பட் என்ன எதுவுமே சொல்லாமல் இப்படி வந்து தனியாக படுத்திருக்கா? எனக்கு இதை எப்படி எடுத்துக்கணும்? சரி இப்போ தானே மேரேஜ் ஆச்சு, கொஞ்சம் நம்மக்கிட்ட பேச டைம் எடுத்துப்பாங்க. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரும் வந்து படுத்து தூங்கிட்டுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் ஏஞ்சி காலையில் ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியில் வராரு. ஓ காட் டைம் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரமாட தூங்குறது? நேற்று செம்ம டயர்ட், அதான் இப்படி தூங்கிட்டான் போல் அப்படின்ட்டு வேகமாக கிச்சன் போகிறாரு. பட் அங்கே எதுவுமே இல்லை. லைக் அவர் வந்து ரியா ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு. பட் ஒன்றுத்தையும் காணோம். சரி அவளுக்குமே டயர்டாக தான் இருந்திருக்கும். பரவாயில்ல எப்பயும் போல் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு 2 பிளேட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு வேகமாக கிளம்பிடுறாரு. இங்கே ரியாவா லேட்டாக தான் ஏஞ்சி வரா.
போயிட்டானா அப்படின்ட்டு அவளும் வந்து ஏதோ குக் பண்ணி அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறா. இப்போது ஜேகேவோட ஆஃபீஸில் தான். டே மச்சான் ஜேகே, என்ன ஜெமீன் என்ன இன்னைக்கு லேட்டு? என்னண்ணா எனக்கே தெரிலடா, நல்லா தூங்கிட்டேன் நேற்று மேரேஜில். ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் போல். இங்கே ஜெமினா அப்படியே சிரிக்கிறாரு. ஜேகே அப்படியே ஜெமினா பார்க்குறாரு. என்னடா என்ன சிரிப்பு? இல்லை மச்சான், நேற்று தானே மேரேஜு, நைட்டு ஹெவியாக வேலை பார்த்துருப்பேன், அதனால் காலையில் உனக்கு முழிப்பு வரல. சரி மச்சான் பரவாயில்ல. இப்போ ஜேகேவா, டேய் மூடிக்கிட்டு வேலை பாரு, இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிப்பேன். மச்சான் என்னையுமா? எதுக்குடா? நைட்டு வேற ரொம்ப ஹெவியாக ஒர்க்கை பார்த்துருப்பேன், இப்போ என்னையுமா? வேணாம் மச்சான், பரவாயில்ல இருக்கட்டும். டேய் மச்சான், நீங்கள் எப்போவே காஜலாக இருப்பியா? லைட்லி மச்சான், லைட்லி இருப்பேன். சரி வேலையை பாரு. ஓகே ரொம்ப மரியாதையாக சொல்லிட்டேன். சரி மச்சான், பாய் மச்சான், வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜிமின் வந்து போயிடுறாரு. இங்கே ஜேகேவுமே அவரோட ஒர்க் பார்க்குறாரு. அப்படியே தான் எனக்கு டே போயிட்டு இருக்கோம். இப்போ நைட்டு கொஞ்சம் லேட் நைட்டே ஆகுது. ரொம்ப டயர்டாக ஜேகே வந்துட்டு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. வீடு ஃபுல்லாக அப்படியே லைட்ஸ் ஆஃபில் இருக்குது. இங்கே ரியாவா அவரோட ரூமில் இருக்கா. எங்கே போயிருக்கா இவ? லைட்டுமே போடலை அப்படின்ட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. அவளோட ரூமில் உட்காந்துக்கிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஒரு டோரை நாக் பண்ணுறாரு. ரியா. இப்போ ரியாவும் பார்க்குறா. என்னாச்சு? ஏன் வீட்டில் ஒரு லைட்டு கூட போடாமல் இப்படி உட்காந்துட்டு இருக்க? அவள் பார்த்துமே பார்க்காத மாதிரி அப்படியே சைலண்டாக உட்கார்றா. ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இப்போ ஜேகேவா அப்படியே உள்ளே போகிறாரு. என்ன ஆச்சு? நேற்றுலேருந்து என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ரியா எதுவும் பேசலை. நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் ரியா. நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். அதாவது உனக்கு தெரியுமா? அப்படியே ரியா ஒரு லுக் விடுறா. ஏன் அப்படி பார்க்குற? ஓ, உன்னை இதை கூட நான் கேட்கக்கூடாதோ? இப்போ அப்படியே ஸ்லோவாக கிட்ட வராரு. ரியா, ஐ திங்க் உனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு புரியுது இது அரேஞ்ச் மேரேஜ், அதனால் உனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு தோணுது. பரவாயில்ல, உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ. நான் உன்கிட்ட ஹஸ்பண்டாக வாழலான்னு சொல்லி கேட்க வரலை. லைக் அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே. போக போக ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்கிற? இப்போ ரியா அகைன் சைலண்டாக இருக்கா. என்னதான் இவன் நினச்சிட்டு இருக்கா? என்ன கேட்டாலும் இப்படியே சைலண்டாகவே இருக்கா. இவளோட மனசில் என்னதான் போயிட்டு இருக்கு அப்படின்ற அவரோட மைண்ட் வாய்ஸு. ரியா, உன்னதான் கேட்குறேன். என்ன எல்லாத்துக்கும் இப்படியே சைலண்டாகவே இருந்தால் என்ன அர்த்தம்? அகைன் சைலன்ஸு. ஓகே, உனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ நீ அப்போவே பேசு. நான் போகிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே போயிடுறாரு. ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்து பார்க்குறாரு. எல்லாமே அப்படி அப்படியே கடுக்கு அதெல்லாம் பார்க்குறாரு. ஒரு வேலையும் பார்க்கலையா இவ? சரி ஜேகே, நம்மளுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாதே, வாடா நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹவுஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாரு. கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாரு. அப்புறம் குக்கும் பண்ணுறாரு. பெரியவ கூப்பிட்றாரு. ரியா, டின்னர் ரெடி, சாப்பிட்லாமா? அவள் எதுவும் கண்டுக்காத மாதிரி அக்கேன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. என்னதான் பிரச்சனை இவளுக்கு? ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கா? சரி ஓகே அப்படின்ட்டு அவர் போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கிட்டு ரியாவுக்கும் கொடுக்க போகிறாரு. ரியா இந்தா சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாம். அப்பா பேசிட்டியா? ஓ மை காட். ஏன் வேணாம்? எதுக்கு வேணாம்? எனக்கு எதுவும் வேணாம். ஏன்? பசிக்கலையா? பசிக்கல. ரியா, ஆக்சுவலி உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? ஏன் இப்படி இருக்க? உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லையா? என்னன்னு கொஞ்சம் சொல்றியா? இல்லை இது அரேஞ்ச் மேரேஜ்னால கொஞ்சம் டைம் வேணுமா? டைம் வேணும்னா கூட நீ என்கிட்ட சொல்லலாம். அதுக்குன்ட்டு இப்படி ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக உட்கார வேண்டியதில்லை. என்னன்னு சொல்லுறியா? வெல், எனக்கு உன்னை பிடிக்கல ஜேகே. இந்த மேரேஜுமே எனக்கு பிடிக்கல. மேரேஜ்க்கு 2 days பிஃபோர் அவ்வளோ புலம்புனேன் என் பேரண்ட்ஸ் கிட்ட, எனக்கு இந்த மேரேஜ் வேணாம், ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கேட்கவே இல்லை. இப்போ வந்து மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மேரேஜ் நின்றுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். இல்லை நீ தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி இந்த மேரேஜ் பண்ணி விட்டுட்டாங்க.
எனக்கு இந்த லைஃப் வாழ பிடிக்கல, உன்னை பிடிக்கல, இங்கே இருக்க பிடிக்கல, எதுவுமே எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. அவர் அப்படியே ரியாவை பார்க்குறாரு. என்ன பிடிக்கலையா? ஆமாம் பிடிக்கல, எனக்கு இது எதுவுமே பிடிக்கல. ஏன், ஏதாவது உனக்கு பர்டிகுலர் ரீசன் இருக்கா? ஆமாம். எப்படி எதுவுமே தெரியாத ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க கூட எப்படி லைஃப் லீட் பண்ணுறது? இந்த கான்செப்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால எனக்கு இந்த மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. உன் மேலே சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரியா, இட்ஸ் ஓகே. இப்போ என்ன, உனக்கு லவ் மேரேஜ் தான் பிடிக்கும்னா பரவாயில்ல, நம்ம 2 பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னை புரிஞ்சுக்கோ, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நம்ம லவ் பண்ணலாம், அப்புறம் வேணா லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமே ரியா அப்படின்ட்டு ரியாவோட ஹேண்ட் டச் பண்ணுறாரு. இப்போ ரியா ஜேகேவோட ஹேண்டை பெடுக்குன்னு தட்டி விட்றா. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியலையா? எனக்கு உன்னை பிடிக்கல, இந்த லைஃப் பிடிக்கல, உன் கூட வாழ பிடிக்கல சொல்லிக்கிட்டே இருக்க, என்னென்னமோ சொல்கிற. நீ டைம் கொடுத்தாலோ என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாலோ எனக்கு உன் மேலே லவ் வராது ஜாங்கோக். எனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல, உன்னையும் பிடிக்கல, புரியுதா? அப்புறம் நீ என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காத. ஏன் லைட்டை போடல, ஏன் சாப்பிடல, ஏன் இதை பண்ணலை, ஏன் அதை பண்ணல, ஏன் இப்படி இருக்க, இதெல்லாம் என்கிட்ட கேட்காத. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஐ நீட் ஸ்பேஸ். எனக்கு ஸ்பேஸ் வேணும். இந்த வீட்டில் நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். எனக்கும் உனக்கும் ஒன்றுமே கிடையாது ஜாங்கோக். நீ உன்னோட லைஃப்பை பாரு, நான் என்னோட லைஃப்பை பார்ப்பேன். புரியுதா ஜேகே? இங்கே ஜேகேக்கா ஒன்றுமே புரியலை, அப்படியே ரியாவையே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் கிளம்பலாம் ஜேகே. அவர் அப்படியே ரியாவை பார்க்குறாரு. இன்னொரு விஷயம், நீங்கள் நினைக்கலாம் ஓகே இது அரேஞ்ச் மேரேஜ்னால இப்படி இருக்கா, கொஞ்ச நாள் போனால் ஓகே ஆயிடுவான்ட்டு. எதுவுமே நடக்காது. நான் என்றைக்குமே மாற மாட்டேன் ஜேகே. நான் இப்படி தான் இருப்பேன். இந்த லைஃப் எனக்கு பிடிக்கல, பிடிக்கலன்னா பிடிக்கல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே அந்த பெட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி உட்கார்றா. இப்போ ஜேகே அப்படியே ஸ்லோவாக அந்த ரூம் விட்டு அப்படியே வெளியில் போயிடுறாரு. இப்போ அவரோட ரூமில் தான் என்னது இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. பிடிக்கலன்னா அப்போவே சொல்ல வேண்டியது தானே, இந்த மேரேஜ் எனக்கு பிடிக்கலன்ட்டு. அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கலன்னா என்ன, அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் ஏதாவது பண்ணி இந்த மேரேஜை நிறுத்திருப்பேனே. இப்போ நான் யாரோ நீ யாரோ, இந்த மேரேஜ் வேணாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு ஸ்பேஸ் வேணும், நீ அதை கேட்காத இதை கேட்காத, டைம் கொடுத்தா நான் சரியாயிடுவேன் நினைக்காத, என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. அவளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா. அப்போ நான் என் ஃபேமிலி இதை பற்றி அவளுக்கு எந்த கவலையுமே கிடையாதா? எனக்கு ஒன்றும் புரியல. இவன் என்ன நினச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்கா? அட்லீஸ்ட் ரீசன் ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா அதுக்கும் எதுவுமே சொல்லாமல் உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்கிறா. இதை நான் எப்படி எடுத்துக்குவேன்? எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பெட்டில் உட்கார்றாரு. இங்கே உங்கள் சைடு பார்த்தா நீங்களா சோகமாக உங்கள் வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. வயன் என்னம்மா, என்னடி, எதுக்கு இப்போ இப்படி உட்காந்துட்டு இருக்க? அதுவா, அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. அவள் கூட எப்போல்லாம் இருப்பேன், அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு. அவள் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாளா, எனக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. சரி, எல்லாருக்கும் இது இருக்கும் தான், எல்லார் லைஃப்லையும் இது நடக்கும் தான். பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணிட்டு போய் தான் ஆகணும். நீயும் தான் ஒன் டே இதே மாதிரி வேறு வீட்டுக்கு போகிற. அதுக்கு என்ன, இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க? இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா. அம்மா, நான் வேணா காலேஜ் ஹாலிடேஸ் வரோம்ல, அப்போது அக்கா கூட போய் தங்கட்டா? எதுக்குடி? வேணாம் வயன்னு சொன்னால் கேளு. அவங்களே புதுசாக கல்யாணம் ஆனவங்க,
நீ வேற போயிட்டு இறைச்சலாக இருக்க போறியா? அதெல்லாம் வேணாம், நீ இங்கே இரு. அது வேறையா? சரி, அதுவும் கரெக்டு தானே. சரி போ, நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் சிஸ்டர் கிட்ட இருந்தால் கால் வருது. அம்மா, அக்காம்மா. அப்படியா, பேசு பேசு. அப்படின்ட்டு நீங்களும் கால் அட்டன் பண்ணுறீங்க. ரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் வயன், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நானும் தான் அவங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன இன்னும் டல்லாக இருக்க வாய்ஸு? அது ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அக்கா, ஐ மிஸ் யூ டி, ஐ மிஸ் யூ ஸோ மச். நானும் வயன், நானும் தான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆமாம், உன்னை பற்றி தான் இப்போ அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். வயன், சொல்லுடி. உனக்கு எப்படியோ இப்போ ஹாலிடேஸ் தானே வரப்போகுது, நீ வேணா இங்கே வந்து தங்குறியா? அப்படியா, உண்மையாவா? இப்போ உங்கள் அம்மா, நீ வாய முடு. ரியா, அதெல்லாம் ஒன்றும் வேணாடி, நீங்களே நியூலி வெட் கப்பல்ஸ், எதுக்கு இவ வராங்க? வேணாம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இப்போ என்ன நியூலி வெட் கப்பல்ஸ்னால் என்ன? வயன் வந்தால் எங்களுக்கு என்ன? வயன், நீ வாடி, நீ வந்து இங்கே தங்கிக்கோ. சரிடி, நான் வரேன். சரி, அப்புறம் என்ன வச்சுட்டா? சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து கட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட தான் பார்த்தியா, அக்காவே ஓகேன்னு சொல்லிட்டா. போ, இப்போ என்ன யாரால் ஸ்டாப் பண்ண முடியும்? ஜாலி, அக்கா கூட போயிட்டு ஒரு 2 மாதம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறேன். வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லக்கேஜெலாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடி அதுக்குள்ளேயேவா? ஆமாம்மா, இன்னும் 2 நாளையே லீவ் வரப்போகுது. அப்புறம் என்ன, நான் அப்படியே காலேஜ் விட்டுதும் அக்கா வீட்டுக்கு ஓடிடுவேன். ரொம்ப தான் ஃபாஸ்ட்டாக இருக்கேன். சரி நம்ம பண்ணுங்க 2 பேரும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. நீங்களும் உங்கள் லக்கேஜ் எல்லாத்தையுமே க்ளீனாக பேக் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு, அப்பா ஒரு வேலை முடிஞ்சது, 2 டேஸ்க்கு அப்புறம் அக்காவை போய் மீட் பண்ணிடலாம் அப்படின்ற சந்தோஷத்தில் அப்படியே படுத்துக்கிறீங்க. அப்படியே தான் அன்னைக்கு டே வந்து போயிருந்துருக்கோம். இங்கே ஜேகேவா நெக்ஸ்ட் டே ஏஞ்சி பார்க்குறாரு. அகெயின் ஒன்றுமே பண்ணி வைக்கல. அதான் நைட்டே சொல்லிட்டாலே தெளிவா, உனக்கு எனக்கு எதுவும் இல்லை, ஒரு ஒய்ஃபாக நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன்ட்டு. அப்புறம் எதுக்கட எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு, போ உன்னோட ஒர்க்கை நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்பிடுறாரு. அப்படியே சோகமாக தான் உட்காந்துட்டு இருக்காரு. லைக் ரியா பேசினது தான் அவருக்கு நிறைய ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அது எதாவது யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான், டே மச்சான், என்ன மச்சான் உனக்கு டாக் சர்க்கிளாக வந்திருக்கு? நைட்லலாம் சுத்தமாக தூக்கமே இல்லையோ? அப்படியே மச்சான் அப்படின்ட்டு டீசிங்காக சொல்கிறாரு. எங்கள் ஜேகேக்கா சரியான காண்டாகுது, அப்படியே முறைக்கிறாரு. டே ஏன்டா முறைக்கிற? சரி தப்பு தான், நீ நைட்டில் என்ன பண்ணுறன்றத நான் கேட்குறது தப்பு தான் மச்சான். சரி மச்சான், நான் கேட்கல, நீ நடத்து மச்சான், நீ நடத்து அப்படின்ட்டு அவர் வந்து டீஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. எங்கள் ஜேகேக்கா, இவன் வேற நிலைமை புரியாமல், எனக்கு வேற இவன் ஏன் இப்படி பேசினான்ட்டு செம்ம கானில் இருக்கேன். சரி, இவளை சரி பண்ண பார்க்கலான்னு பார்க்குறேன். கிட்ட வந்து பேசக்கூட மாட்டேன்றா. நம்மளே போய் பேசலான்னு பார்த்தாலும் இப்படி கத்துறா. எப்படி நான் இதை சமாளிக்க போகிறேன்னு தெரியல. அவளை எப்படி நார்மலாக ஆக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் வாய்ஸை அப்படியே தான் அன்றைக்கி வந்துட்டு போயிருந்துருக்கோம். அன்றைக்கி ஈவினிங் ஜேகே வீட்டுக்கு வந்ததும் ரியா கிட்ட தான் பேச ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ரியா, அவளா அப்படியே முறைக்கிறா. இல்லை சாப்பிட்டியா, மார்னிங்லேருந்து தனியாக வீட்டிலே இருக்கேன், சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கலான்னு தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஜேகே, என்னை பற்றி விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நான் சாப்பிட்றனோ இல்லை அப்படியே பட்டினி இருக்கிறனோ உங்களுக்கு அது தேவையில்லாத கதை. என்னை பற்றி முதல்ல நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க? நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர். உங்களை பற்றி மட்டும் நீங்கள் யோசிங்க. உங்கள் லைஃப், உங்கள் கெரியர், அதை பற்றி மட்டும் யோசிங்க. என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அண்ட் அகெயின் இந்த மாதிரி கொஷின்ஸ் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி சொன்னது தான், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்கிட்ட பேச ட்ரை பண்ணணும்னு நினைக்காதீங்க, என்னை மாற்றணுன்ட்டு நினைக்காதீங்க. நான் மாற மாட்டேன். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறா. இப்போ ஜேகே போகிற ரியாவையை தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன இவ சாப்பிட்டியான்னு தானே கேட்ட, அதுக்கு இவ்வளோ ஆர்கியூமெண்ட்டா? பிடிக்கலன்னா மேரேஜ்க்கு முன்னாடியே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்துட்டு இப்படி பண்ணுறா.
என்ன நினச்சிட்டு இருக்கா இவ? இல்லை, பேசிடலாமா? வேணாம், கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக அவளுக்கு ஸ்பேஸ் தேவை, மாறுறாளான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அப்படியே ஒரு ரூமுக்கு போயிட்டுறாரு. அப்படியே தான் 2 days பாஸ் ஆகுது. ஜேகே வந்துட்டு ரியா கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பாரு. ரியா ஆஸ் யூஷுவல் அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுவா. இவருக்கா இவன் மாறுவாளா மாட்டாளா, என்ன இப்படி இருக்கா, என்ன ப்ராப்ளம்னு தெளிவாக சொல்ல மாட்டேன்றா, என்ன கேட்டாலும் எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல, உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறா. காட், நான் எப்படி டாலரேட் பண்ண போகிறேன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அவரோட கவுச்சில் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த டைமில் வீட்டோட பெல் ரிங் ஆகுது. ஜெகேதா அப்படியே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் தான். ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. மாமா உங்களை தான். ஹலோ. வயன், நல்லா இருக்கா வயன்? நல்லா இருக்கேன். என்ன உள்ள கூட வர சொல்லி கூப்பிட மாட்டீங்களா? வா வயன் வா. இப்போ நீங்களும் உங்கள் லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. மாமா என்ன அக்கா காணோம், நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களோ? இல்லை, ரியா ரூமில் இருக்கா. ஓ இருக்காளா? எந்த ரூமில்? அந்த ரூமில். அதுவா? சரி இருங்க, நான் போய் அக்காவுக்கு ஹாய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட ஓடிட்டுறீங்க. அப்படியே தான் உள்ளே போகிறீங்க. உங்கள் அக்காவை பார்த்ததும் ரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிவிட்டு ஹக் பண்ணுறீங்க. அவளும் உங்களை ஹக் பண்ணிக்கிறா. இப்படி இருக்க, நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணேன் அக்கா. ஐ ரியலி மிஸ் யூ ஸோ மச். நானும் தான் வயன், நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ ரியலி மிஸ் யூ ஸோ மச் டி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஹக் பேக் பண்ணிக்கிறா. அப்படியே தான் 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே தான் டைமும் போகுது. இப்போ நீங்கள் தான், ஹே என்னடி பேசிகிட்டே இருந்துட்டோம், டைம் கிட்டத்தட்ட 9 ஆயிடுச்சு, என்ன டின்னர் எதுவும் பண்ணலையா நீனு? அதுவா, அது வந்து சரி வா 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். இல்லடி நான் வரல. ஏன்டி, உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? சரி இரு, நான் போயிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் டின்னர் சேர்த்து பண்ணிடுறேன். உங்கள் அக்கா எதுவுமே பேசலை. சரி நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன் வந்துட்டு டின்னர் தான் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கள் ஜாங்குக்கா அவரோட கவுச்சில் உட்காந்துட்டு ஏதோ ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப பசிக்குது. ஓ டைம் 9 ஆயிடுச்சா? சரி ஏதாவது போய் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு கிச்சனுக்கு தான் வராரு. நீங்கள் ஆல்ரெடி ஏதோ பாத்திரத்தை உருட்டிட்டு தான் இருக்கீங்க. வயன் என்ன பண்ணுற? மாமா டின்னர் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் தான் முடிஞ்சிச்சு, 10 minutes எல்லாமே ஹாட்டாக சர்வ் பண்ணிடுறேன். நீ எதுக்கு பண்ணுற? நான் பார்த்துப்பேன். நீங்கள் பார்த்துப்பீங்களா? என்ன எங்கள் அக்கா அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஒர்க்கெலாம் கொடுத்துட்டாலா என்ன? இப்போ அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. பரவாயில்ல மாமா, நான் உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பார்த்துக்கோங்க. நான் பார்த்தேன் ரொம்ப சின்சியராக லேப்டாப்பை தட்டிகிட்டு இருந்தீங்க. சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நேராக நான் இங்கே வந்துட்டேன். ஒரு 10 minutes மட்டும் டைம் கொடுங்க. அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருந்துருப்பாரு. 10 minutes நீங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாமே டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணிட்டீங்க. அக்கா வாடி, எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கேன், வா சூடாக இருக்கும்போது வந்து சாப்பிடு. உங்கள் அக்காவும் ஸ்லோவாக வரா. அப்படியே தான் நீங்கள் 3 பேர் உட்காந்துட்டு டின்னர் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்களா பேசிக்கிட்டே இருக்கீங்க. அக்கா உனக்கு ஞாபகம் இருக்குல்லடி, அன்னைக்கு பொண்ணு பார்க்குற அன்னைக்கு மாமா நான் தான் பொண்ணு நினச்சிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டாருடி. நான் தான் பொண்ணு நினச்சிட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாருடி. பார்த்தா மாமா நான் இல்லை எங்கள் அக்கா தான் பொண்ணுன்னு சொன்னால் புஷ்ஷுன்னு போயிடுச்சுடி அவருக்கு. நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். சரியான ஆக்வர்ட் மூமெண்ட்டில் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெக்கப்பக்கன்னு சிரிக்கிறீங்க. எங்கள் ஜேகேவா இதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு உங்கள் அக்காவை பார்க்குறாரு. உங்கள் அக்கா எதுவுமே பேசவே இல்லை, சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஜேகேவோட மைண்ட் வாய்ஸ், ஆமாம் வயன், பொண்ணு பார்த்தா அன்னைக்கு நீ தான் பொண்ணுன்னு நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போ நினச்சி பார்த்தா நீயே பொண்ணாக இருந்திருக்கலாமோன்னு தோணுது. உன் அக்காவுக்கு இந்த கல்யாணம் சுத்தமாக விருப்பம் இல்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றா. அட்லீஸ்ட் நான் பேசணும்னு ட்ரை பண்ணாலும் என்னை ஹேட் தான் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நான் ரிக்ரெட் பண்ணிகிட்ருக்கேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட யோசனை போகுது. ஏ அக்கா என்னடி ஆச்சு உனக்கு? எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்ப, இன்னைக்கு என்ன நீ ரொம்ப சைலண்டாகவே இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லடி. மாமா அட்லீஸ்ட் இவ ஏதாவது பேசுகிறாளா? இவ வாயை மூட மாட்டா மாமா, பேசிக்கிட்டே இருப்பா. இப்போ தான் என்னடான்னு பார்த்தா இவ்வளோ சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கா. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது.
என்னமோ உங்களை நல்லா தானே பார்த்துக்கிறா. இப்போ ஜேகே, ஆமாம் வயன், என்னை உங்கள் அக்கா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. சொல்ல போகணுன்னா நானே வாய மூடு போதும்னு சொல்கிற அளவுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அதானே பார்த்தேன், எங்கள் அக்காவா இப்படி சைலண்டாக இருப்பா? ஏய் என்னடி, உன் புருஷன்கிட்ட பேச ரொம்ப வெக்கப்படுறியா நான் இருக்கிறதுனால? வயன் வாய மூடு. பரவாயில்ல சொல்லு, வெக்கப்படாத. நான் வேணா ஒரு 2 நாள் தங்கிட்டு கிளம்பிட்டுமா? இப்போ அப்படியே உங்கள் அக்கா உங்களை மறைக்கிறாங்க. சரி சரி புரியுது புரியுது, வாய மூடணும் அவ்வளோதானே, மூடிடுறேன் அப்படின்ட்டு அப்படியே நீங்களும் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே தான் நெக்ஸ்ட் டேவுமே ஆகுது. எர்லி மார்னிங் நீங்கள் அப்படியே ஏஞ்சி வெளில வரீங்க. அப்படின்ட்டு கிச்சனில் பார்த்தா சங்குக்கு தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. மாமா என்ன நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகலை? ஆமாம் வயன், டைம் ஆகிடுச்சு, அதான் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஆச்சோ மாமா, ஏன் அக்கா பண்ணலையா? அது வந்து இல்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அகைன் குக் பண்ணிகிட்ருக்காரு. சரி இருங்க மாமா, நான் பண்ணுறேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. இல்லை பரவாயில்ல வயன். ஐயோ மாமா கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், போங்க நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சீக்கிரமாக வாங்க, நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன். சரி வயன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. நீங்கள் ஜேகே வர்றதுக்குள்ளே எல்லாமே சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கு லஞ்ச் பாக்ஸ்னு பண்ணி கொடுக்குறீங்க. அவராக வந்து வேக வேகமாக சாப்பிட்றாரு. வயன் ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நைட்டுமே சொல்லணும்னு நினச்சேன், பட் சொல்லலை. நீ செமையாக குக் பண்ணுற வயன். ஆமாம்மாம்மா, வீட்லேயும் எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு லஞ்ச் கூட வச்சுட்டேன், மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஓ அப்படியா? ஓ தேங்க்யூ வயன், தேங்க்யூ ஸோ மச். இருக்கட்டும் மாமா, இதில் என்ன இருக்குது அப்படின்றீங்க. அவரும் அப்படி தான் சாப்பிட்டுட்டு லஞ்ச் எடுத்து கிளம்பிடுறாரு. இப்போ நீங்கள் ஸ்லோவா உங்கள் அக்கா ரூமுக்கு தான் போகிறீங்க. அவள் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. இப்போ போயிட்டு ஏ அக்கா அக்கா. என்னடி இன்னும் தூங்குற? மாமா ஆஃபீஸ்க்கே கிளம்பிட்டாரு. போயிட்டானா? சரி போட்டோம். என்னடி காலையில் ஏஞ்சி அவருக்கு ஏதாவது குக் பண்ணியிருக்கலாம்ல, பாவம் அவரே குக் பண்ணிட்டு இருந்தாரு. வயன் அக்கா என்ன கேட்டாலும் வயன் சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? சரி நீ ஏதோ நல்ல மூளை இல்லை போல. சரிடி, உன்னை எதுக்கு இப்போ வந்து நான் நோண்டுறது, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிடணும், பசிக்குது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டுறீங்க. அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்து சாப்பிட்றீங்க. வீடெலாம் ரொம்ப குப்பையாக இருக்குது. எவ்ரிதிங் அவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எல்லாமே க்ளீனாக பண்ணிடுறீங்க. லைக் ஒரு மிரர் மாதிரி இருக்குது வீடு பார்க்கவே. செம்ம நல்லா ஜொலிக்குது. வெரி குட் வயன் அப்படின்ட்டு உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்க. இப்போ உங்கள் அக்காவா ரூமில் உட்காந்துட்டு இருக்கா, அப்படியே போகிறீங்க. என்னடி ரூமை விட்டு வெளியிலே வரமாட்டியா? என்னடி பண்ணிகிட்ருக்க ரூம்லையே? தூக்கம் வருது, அதான் தூங்கிட்டே இருக்கேன். இன்னுமா? நைட்லேருந்து இன்னுமா தூங்கிட்டு இருக்க? ஆமாம். இப்போ நீங்கள் அப்படியே டீசிங்காக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன் எதுக்கு சிரிக்கிற வயன்? இல்லை புரியுது, நீ எதுக்கு காலையில் தூங்குறேன்னு புரியுது. நைட்டெல்லாம் தூங்க விடலையோ மாமா உன்னை? அப்படியே உங்கள் அக்கா உங்களை முறைக்கிறா. அகைன் முறைக்கிறியா? என்னடி? என்ன? வாயை மூடிட்டு போ. பரவாயில்ல சொல்லுடி. மாமா உன்னை நைட்டில் தூங்க விட மாட்டேன்றாரா? சொல்லுறியா? சொல்லு. போதும், வாயை மூடிட்டு போன்னு சொன்னேன். இப்போ நீ போகலன்னு வையேன், பல்ல கிளட்டி கையில் கொடுத்துடுவேன். சரி ஆனஸ்டிடு மூஞ்சி, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கும் போயிடுறீங்க. அப்படியே தான் அன்றைக்கி வந்து டே போயிருந்துருக்கோம். ஈவினிங் செக்கே வந்து வீட்டோட பாஸ்வேர்ட் போட்டு அப்படியே உள்ளே வராரு. அப்படியே வீடு ஜொலிக்குது. அவரா நம்ம வீடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே வெளில வரீங்க. ஹாய் மாமா. ஹாய் வயன். வாங்க இங்கே இந்தாங்க காஃபி, இப்போ தான் சூடாக போட்டேன், இங்கே எடுத்துக்கோங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி வாங்கிக்கிறாரு. என்னாச்சு மாமா, என்ன இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இல்லை வீடு இப்படி ஜொலிக்குதே, அதான். நான் தான் க்ளீன் பண்ணி விட்டேன். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்புறம் காஃபி அது எப்படி இருக்கு? இதுவுமே நல்லா இருக்கு. அதானே பார்த்தேன், வயன் வச்ச காஃபி நல்லா இல்லாமலே இருக்கும் அப்படின்ட்டு அகைன் புகழ்ந்துக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு, நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்படியே தான் கொஞ்ச நேரம் நீங்களும் ஜங்குக்கும் அந்த கவுச்சில் உட்காந்துக்கிட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவருக்கா
இதே மாதிரி உங்கள் அக்காவும் என் கூட இருக்கலாம்ல வயன். இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஒரு ஹஸ்பண்டுக்கு என்ன வேணுமோ, ஒரு ஒய்ஃப் பார்த்து பார்த்து பண்ணுறது, நான் வீட்டுக்கு வந்த உடனே இப்படி என் கூட உட்காந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நான் பார்த்து சிரிக்கிறது, என் கூட பேசுகிறது, இதெல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வயன். உங்கள் அக்காவுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல, ஒழுங்காகவும் சொல்ல மாட்டேன்றா. அன்னைக்கு உன்னையே நான் மேரேஜ் பண்ணியிருக்கலாமோ, நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு அவர். நீங்களா மாமா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வேணால் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்களா, நான் டின்னர் ரெடி பண்ணுறேன். பையன் இல்லை நான் வந்து ரெடி பண்ணுறேன், நீ இரு. இல்லை மாமா நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் இருங்க. இல்லை பரவாயில்ல வயன். மாமா காலையில் ஆஃபீஸுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்துங்க, அகைன் வீட்டு வேலையும் பார்க்கணுன்னா கஷ்டமாக தானே இருக்கும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே சூடாக நான் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நீங்களும் போயிட்டு டின்னர்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அக்காக்கு என்னதான் ஆச்சு, இது ஏன் அந்த ரூமை விட்டு வெளியிலே வரமாட்டேங்குது, என்னமோ இந்த பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டைனிங்கில் வச்சிடுறீங்க. இப்போ அப்படி தான் ரூமுக்கு போகிறீங்க. அக்கா மாமா எங்கடி ரூமில் காணும், ஓ வாஷ்ரூமில் இருக்காரோ, சரி 2 பேரும் சீக்கிரம் வாங்க, ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்குது சாப்பிட்லாம். உங்கள் அக்கா திருன்னு முழிக்கிறா. என்னாடி? ஒன்றும் இல்லடி. சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காடுறீங்க. இப்போ பார்த்தா ஜேகே இன்னொரு ரூமில் இருந்து அவரோட தலையை தவிட்டிக்கிட்டு அப்படியே வெளில வராரு. இவர் என்ன எந்த ரூமில் இருந்து வராரு, அந்த ரூமில் தானே இருக்கணும். ஓ சரி என்னமோ இங்கே குளிச்சார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுக்காத மாதிரியே, மாமா ஃபுட் ரெடி வாங்க சாப்பிட்லாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டைனிங்கில் உட்காடுறாரு. அப்படியே தான் நீங்கள் போய்ட்டு உங்கள் அக்காவும் கூட்டிகிட்டு வரீங்க. இப்போது டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் அக்கா மாமா நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஆமாம் இதுதானே உங்கள் ரூம், நீங்கள் என்ன அந்த ரூம்லேருந்து குளிச்சுட்டு வெளில வந்தீங்க, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? 2 பேரும் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க, 2 பேரும் பேசி கூட நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல என்னதான் நடக்குதுங்க. இப்போது உங்கள் அக்கா தான் பயன், வாயை மூடிட்டு சாப்பிடு, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக கேள்விலாம் கேட்காத, புரியுதா? ஏய் நீ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ ரியா கிடையாது, நீ யாரோ மாதிரி இருக்க ரியா. யாரோ மாதிரினா யார் மாதிரி இருக்க? யார் மாதிரி இருக்க வயன்? சரி சரி ஏண்டி கோவப்படுற? சரி இப்போ என்ன அதை பற்றி நான் கேட்கக்கூடாது அப்படி தானே? கேட்கல, சரி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகுறீங்க. பட்டு உங்கள் சிஸ்டரோட பிஹேவியரே உங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. என்ன தான் நடக்குது? ஐ திங்க் இவங்கக்குள்ளே ஏதோ பிரச்சனை போகுதுன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் பேசாமல் அப்படியே சாப்பிட்றீங்க. ஜெய்கேவுமே அப்படியே தான் சாப்பிட்டுட்டு அவரோட ரூமுக்கு அவர் போகிறாரு. இங்கே உங்கள் அக்கா ரூமுக்கு போகிறாங்க. நீங்களா கவுச்சிலே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி கண்டுபிடிச்சே ஆகணும் இவங்க 2 பேரும் எப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. பார்த்தா 2 பேரும் வேறு ரூம்குள்ளே போயிட்டு லாக் போட்டுக்கிறாங்க. என்ன தனி ரூமில் தூங்குறாங்களா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மைண்டில் போகுது. ஏன் எதுக்கு ஏன் தனியாக தூங்கணும், என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து யோசனை போகுது. அப்படியே தான் அன்றைக்கி நைட் வந்து போயிருந்துருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறீங்க, இன்றைக்குமே ஜங்குக் தான் குக் பண்ணுறாரு. நீங்கள் ஆஸ் யூஷுவல் போயிட்டு அவரை போக சொல்லிட்டு நீங்கள் குக் பண்ணுறீங்க. பட்டு உங்கள் அக்கா வந்து அவரை சரியாகவே பார்த்துக்கல அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியுது. இல்லை அவகிட்ட இன்றைக்கி பேசி ஆகணும், அவள் ஏன் மாமாவை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்றான்ட்டு பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி டெசிஷன் எடுத்துக்கிறீங்க. அப்படி தான் ஜேகே வந்து கிளம்பியும் போயிடுறாரு. இப்போ நீங்கள் உங்கள் அக்காவை தேடி தான் போகிறீங்க. அவளா செம்ம தூக்கம். ரியா என்னடி மார்னிங்கே வந்துட்டு என்ன? எந்திரிடி. என்ன வயன்? ஹே என்ன நினச்சிட்ருக்க நீ? ஏன் மாமாவை அவாய்ட் பண்ணுற? வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட நீ பேசலை. அப்புறம் 2 பேரும் தனித்தனியாக வேறு ரூமில் தங்குறீங்க. அவர்கிட்ட நீ ஒன்றுமே பண்ண மாட்டேன்ற. என்னென்ன நடக்குதுங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும்? அதான் தெரிஞ்சுக்கிட்ட வரையும் போதும், போ வேலையை பாரு. இல்லை சொல்லு, நீ ஏன் இப்படி இருக்க, எனக்கு அது தெரியணும்.
நீ இப்படி இருக்க மாட்டியே, நீ ரியா இப்படி இருக்க மாட்டியேடி. இது முதல்ல நீ கிடையவே கிடையாது. உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை வயன். அம்மா அப்பா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாமல் இந்த கல்யாணம் நான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஜங்கு கூட வாழ பிடிக்கல. இதுதான் என்னோட ரீசன். இங்கே நீங்களா அப்படியே ஷாக்கிங்காக கேட்டுட்டு இருக்கீங்க. ஹே, என்னடி சொல்லிட்டு இருக்க? பிடிக்கலையா? அம்மா அப்பா பரவாயில்ல பண்ணிக்கோன்னு சொன்னாங்களா? ரியா ரியா நீ நீ என்ன பேசுறன்னு புரியுதா? இது உன்னோட வாழ்க்கை மட்டும் கிடையாதுடி, ஜங்கு கூட வாழ்க்கையும் சேர்த்து நீ கெடுத்துட்டு இருக்க. நம்ம பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், இதெல்லாம் நீ ஏதாவது யோசிச்சு பார்த்தியாடி? உன் இஷ்டத்துக்கு என்னமோ பேசிட்டு இருக்க. சொன்னது தான். எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. என்னைக்குமே என்னால் ஜங்குக்க என்னோட ஹஸ்பண்டாக என்னால் பார்க்க முடியாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாஷ்ரூம் கிளேஞ்சு போறா. நீங்களா போற அவளையே பார்க்குறீங்க. இவளுக்கு மண்டை ஏதாவது குழம்பிடுச்சா? என்னென்னமோ பேசிட்டு போறா, பைத்தியக்காரி ஆட்டோ. ஓ காட், இங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை போதா? பையன் 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 ஏதாவது பண்ணடி. இவ தேவையில்லாம வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கா. ஏதாவது பண்ணடி, பண்ணி மாமாவையும் அக்காவையும் ஒழுங்கா சேர்த்து வைக்கணும். அவங்க லைஃப் நல்லா லீட் பண்ணணும். இல்லை இது இப்படியே விடக்கூடாது, இது இப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு உங்களோட மைண்டில் போயிட்டே இருக்கு. ஒரு ஐடியா. நம்ம அக்காவை பொசஸ் ஆகுனா? ஆமாம், என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு அவங்க புருஷங்க கூட வேற பொண்ணு பேசினாலே பிடிக்காது. ஆமாம், இதுதான் ஒரே வழி. அவளை எப்படியாவது பொசஸ் ஆகணும். பொசஸ் ஆக்கி அவக்குள்ள ஏதாவது ஒரு ஃபீலிங் நம்ம கிரியேட் பண்ணணும். ஆமாம், அப்போ அதை அவள் யோசிச்சு பார்ப்பால, ஏன் நம்ம பொசஸ் ஆகிறோம், நம்மளுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கான்னு யோசிச்சு பார்ப்பால. எஸ் வயன், ஏதாவது பண்ணணும். பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது நம்ம ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. அப்படியே தான் அன்றைக்கி இடே வந்து போயிட்டு இருக்கோம். ஈவினிங் ஜங்கோ வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் சுஷல் போயிட்டு ஹாய் சொல்கிறீங்க. அவளும் ஒரு பிக் ஸ்மைலோட ஹாய் சொல்கிறாரு. அப்படியே தான் காஃபி குடிக்கிறீங்க, அவரும் குடிக்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் கவுச்சில் உட்காந்துக்கிட்டு நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கு அதில் விழற அளவுக்கு அந்த அளவுக்கு கத்தி பேசுகிறீங்க. இங்கே ஜங்குக்குமே உங்கள் கூட பேசிக்கிட்டே அவரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்கள் அக்கா அந்த ரூமை விட்டு அப்படியே வெளில வரா. நீங்களும் பார்க்குறீங்க. வரா வாட்டி வா அப்படின்ட்டு இப்போ போயிட்டு ஜேகே பக்கத்தில் உட்காடுறீங்க. மாமா என்ன மாமா ரொம்ப இழைச்சிட்டிங்க போல், மேரேஜ் அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. இப்போ ஜேகேவா அப்படின்னு ஹேண்டை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. என்ன மாமா இந்த கை ஃபுல்லாக இவ்வளோ டேட்டூ போட்டிருக்கீங்க, வலிக்கலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவரா அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஏமாம்மா வலிக்கலையா? இல்லை வலிக்கல பையன். இருந்தாலும் நீங்கள் உண்மையாலே கிரேட் மாமா. ஒரு கை ஃபுல்லாக டேட்டூனா எவ்வளோ வலிச்சிருக்கும், ஆனால் வலிக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க. சூப்பர் மாமா. அப்புறம் உங்களோட இந்த பைசெப்ஸுமே வாவ் செம்ம. நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா அப்படியே கேட்குறா இதெல்லாமே. நீங்கள் அப்படியே ஓரக்கனால பார்க்குறீங்க. வேணும்டே உனக்கு வேணும், நல்லா கேட்டு நல்லா அழுகு. ஆனால் நீ மாறணும்டி, அதுக்கு தான் நான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸை இங்கே ஜேகே சைடு பார்த்தா, பையன் ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். என்னை ஏன் டச் பண்ணிகிட்ருக்க? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்காக தோணுது. பையன் டோன்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்டில் போயிட்டே இருக்கு. நீங்களா மாமா இவ்வளோ பெரிய டேட்டூ போட்டிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா என்ன? இப்போ ஜேகேவுமே இருக்கு வயன். ஓ அப்படியா அப்படின்றீங்க. அவரும் அந்த டேட்டூக்கான மீனிங்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. நீங்களும் அதெல்லாம் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. சூப்பர் மாமா செம்ம அப்படின்றீங்க. மாமா வந்ததுலேருந்து என்கிட்டயே பேசிகிட்டே இருக்கீங்க. போங்க நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் உங்களுக்கு டின்னர்லாம் எடுத்து வைக்கிறேன். இருங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் வாஷ்ரூமில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு க்ளோத்ஸும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ரூமுக்குள்ளே ஓடுறீங்க. எங்கள் ஜேகேவ் அப்படியே உங்களை பார்க்குறாரு. பையன் ஏன் இதெல்லாம் எனக்கு நீ பண்ணிகிட்ருக்க?
எனக்கு எங்கே உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுமோ எனக்கு பயமாக இருக்குது வயன். டோன்ட் டூ திஸ் வயன், வேணாம், இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸு. இங்கே நீங்கள் அக்கா இனிமேல் உனக்கு கண்டிப்பாக பொசஸ் ஆகும்டி. மாமா ரூம்குள்ளேயே நான் வந்துட்டேன்ல, கண்டிப்பாக நீ பொசஸ் ஆவ. வா வெளியில் வா, எல்லாத்தையும் நீ வெளியில் கொண்டு வந்துட்டு மாமா கூட ஒன்றா வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்டி. அதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவருக்கு ஹாட் வாட்டர்லாம் போட்டு வச்சுட்டு அவர் நைட்டு வியர் பண்ணுறதுக்கான க்ளோத்ஸ் எடுத்து அவரோட பெட்டில் வச்சுட்டு அப்படியே வெளியில் வரீங்க. மாமா எல்லாம் வச்சுட்டேன், நீங்கள் குளிச்சுட்டு நல்லா வெளியில் வந்துடுங்க. சரி வயன் அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. நீங்கள் உங்கள் அக்காவை பார்க்குறீங்க. உங்கள் அக்காவா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிடுறா. உள்ளே போயிட்டா. ஓகே ஏதாவது தோணிருக்கும், கண்டிப்பாக தோணிருக்கும். அப்படின்ட்டு கிச்சன் போயிட்டு டின்னர் தான் மேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவும் குளிச்சுட்டு வராரு. நீங்கள் டின்னர்லாம் எடுத்து வச்சுட்டு உங்கள் அக்காவும் கூப்பிடுறீங்க. அப்படி தான் 3 பேரும் டைனிங்கில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகேக்கா பார்த்து எடுத்து வச்சுட்ருக்கீங்க. உங்கள் அக்கா உங்களை பார்க்குறாங்க, ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே உங்களை அட்மைரிங் அப்படியே பார்த்துட்ருக்காரு. வயன், நான் என் ஒய்ஃப் கூட எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படிலாம் நீ என் கூட இருக்க வயன். எனக்கு கொஞ்சமாக ஒன்று தான் பிடிக்க ஆரம்பிக்குது வயன் அப்படின்ட்டு அவரோட மைண்டில் போகுது. நீங்கள் மாமா இதை வச்சுக்கோங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. இங்கே உங்கள் அக்கா அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் பார்க்குற வயன், குட் ஜாப், இப்படியே பண்ணடி. கண்டிப்பாக அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காம தான் போகும், பர்ஸ்ட் அவுட் ஆவா. வெரி குட், கீப் இட் அப் அப்படின்ட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தான் டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டுறீங்க. இப்போ கொஞ்சம் லேட் நைட்டே ஆகுது. இப்போ உங்கள் அக்கா ரூமுக்கு போகிறீங்க. அக்கா இந்த உனக்கு மில்க்கு, இந்த மில்க்கு நான் மாமாவுக்கு கொடுக்குறதுக்காக மாமாவோட ரூமுக்கு போகிறேன். உங்கள் அக்கா எதுவுமே கண்டுக்கல, அந்த மில்க் கிளாஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. கேட்குதா, மாமாவோட ரூமுக்கு போகிறேன்டி நான் இந்த டைமில். அவங்க எதுவுமே கண்டுக்கல, நடிக்கிறா, கண்டுக்காத மாதிரியே நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க ஜேகே ரூமுக்கு தான். மாமா என்ன வயன், மில்க்கு இந்தா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறீங்க. தேங்க்யூ வயன். இருக்கட்டும் மாமா, என்ஜாய் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறீங்க. அப்படியே உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர். நான் பண்ணுறது கரெக்டாக தப்பாக எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு உன்னை கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது வயன். எனக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்ட்டு உங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே நினச்சிட்ருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் நீங்களே வந்துட்டு சமைக்கிறீங்க. ஜேகேக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிகிட்ருக்கீங்க. அவராக நீங்கள் பண்ணுறது எல்லாமே அப்படியே அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு. வயன் நீ இதெல்லாம் ஏன் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நீ பண்ணுறது எல்லாமே பிடிக்குது வயன். நீ என்னை பார்த்துக்கிற விதம், என்கிட்ட பேசுகிற விதம், என்கிட்ட பழகிற விதம் எல்லாமே எனக்கு கொஞ்சமாக உன்னை விரும்புறதுக்கான ரீசன்ஸாக மாறிக்கிட்டே போகுது. ஐநோ, நான் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை இப்படி பார்க்கலாமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் என் வைஃப் எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டனோ அப்படி நீ இருக்க வயன். எக்ஸாக்ட்லி நீ இருக்க. எனக்கு ஒன்று பிடிக்குது. அப்படி என் மனசு உன்னதான் தேடுது வயன் அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸை. அப்படியே தான் ஃபியூ டேஸ் போகுது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் செக்கேவை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. பட் உங்கள் அக்காவுக்கு ப்ராசஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் அக்கா எதுவுமே கண்டுக்காத மாதிரியே இருக்கா. உங்களுக்கா ஒன்றும் புரியல. இப்போ ப்ராசஸ் ஆகுறாளா இல்லையா என்னன்னு புரியல. பட் நான் இந்த ப்ராசஸை விட மாட்டேன். இதில் நீயா நானா பார்த்துடுவோம் ரியா அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்டில் போயிட்டே இருக்கு. இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் கிட்ட பாஸ் ஆகுது. நீங்கள் அவரை டெய்லி டேக் கேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒன் ஃபைன் மார்னிங் நீங்கள் வந்துட்டு வீடை தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டூலில் மேலே ஏறிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகே early மார்னிங் ஏஞ்சி அப்படியே வெளில வராரு. உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களா அது எட்டாத மாதிரி அப்படியே தொடச்சிட்டு இருக்கீங்க. இவர் கீழேருந்து உங்களை பார்க்க உங்கள் ஸ்டொமக் வேறு லைட்டாக ரிவீல் ஆகுது. அவரோட ஐஸ் வேறு அங்கே போகுது. வயன் அப்படின்ட்டு அவரோட மைண்டில் நோ ஜேகே நோ, என்ன பண்ணுற, தப்பு,
அப்படி பார்க்கக்கூடாது, தப்பு அப்படின்ட்டு அவருக்கு அவரே நினச்சிக்கிறாரு. இல்லை, என்ன தப்பு? என்ன தப்பு இருக்கு ஜேகே? உனக்கு வயனை தானே பிடிச்சிருக்கு, அப்போ அவளை அப்படி இப்படின்னு பார்க்குறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு ஒன்றும் கிடையாது, நீ பார்க்கலாம் ஜேகே, நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு பிரெயின் சொல்லுது. இவருக்கா ஒன்றும் புரியல. இப்படி வெடுக்குன்னு அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்கள் ஸ்டொமக்கு இப்போல்லாம் லைட்டாக ரிவீல் ஆகுது. அவரோட ஐஸ் ஃபுல்லாக அங்கேயே போகுது. அப்படியே உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் இது எதுவும் தெரியாது அப்படியே தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க. வயன், நீ என்ன நீடியாக ஃபீல் பண்ண வைக்கிற வயன் அப்படின்ட்டு உங்களை செடியூசிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் தொடச்சிக்கிட்டே அப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஆமாம்மா ஏன்ச்சிட்டிங்களா அப்படின்ட்டு வெடுக்குன்னு திரும்பினதுல அப்படியே ஸ்லிப் ஆகுது. அப்படியே கீழே வர விழ போகிற மாதிரியே வரீங்க. இங்கே ஜேகேவா ஓடி வந்துட்டு அப்படியே உங்களை பிடிக்கிறாரு. இந்த சீனில் உங்கள் அக்கா அப்படியே என்டர் ஆகுறா. இங்கே பார்த்தா நீங்கள் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி இருக்கீங்க. உங்கள் அக்கா அப்படியே பார்க்குறா. இங்கே ஜேகே உங்கள் ஐஸோட ஐஸ் வச்சு பார்க்குறாரு. நீங்களா? மாமா சாரி மாமா, நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு வெடுக்குன்னு திரும்பினா தெரியாமல் ஸ்லிப் ஆயிடுச்சு. பரவாயில்ல வயன். இப்போ நீங்கள் உங்கள் அக்கா சைடு பார்க்குறீங்க. அவள் உங்கள் 2 பேரையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்க்குறா. நல்ல சம்பவம் தான் வயன். இன்னும் கொஞ்சம் நடி, அப்போதான் அவள் ஏதாவது பொசஸ் ஆவா. மாமா வலிக்குது மாமா, இந்த காலு வலிக்குதா அப்படின்ட்டு உங்க லெக்க பிடிக்கிறாரு. ஆமாம் மாமா, அங்கதான் வலிக்குது. பையன் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணுறாரு. கொஞ்சம் வலிக்குது. அப்படியா, இரு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. நீங்களும் அப்படியே உங்கள் அக்கா சைடு பார்க்குறீங்க. உங்கள் அக்கா இதெல்லாம் பார்த்துட்டே எதுவுமே கண்டுக்காத மாதிரி அகைன் அந்த ரூம்குள்ளே போயிடுறா. பொங்கலுக்கா என்ன பண்ணாலும் இப்போ பொசஸே ஆக மாட்டாளா? நம்ம பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டாக போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. இங்கே ஜேகேவும் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆயின்ட்மெண்ட் ஏதோ எடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு. பையன் இப்போ ஓகேவா? ஓகே தான் மாமா. பார்த்துரு. ஓகே மாமா. இப்போ நீ ஓகே தானே, இல்லை ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணுமா? இல்லை மாமா நான் ஓகே தான். நானே சும்மா நடித்தேன், அவள் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவான்ட்டு. அவளே எதுவும் ரியாக்ட் பண்ணலான்னு நானே கவலையாக இருக்கேன் அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸு. என்னவா என்னதோ யோசிக்கிற போல்? அதில் ஒன்றும் இல்லை மாமா. என் கால் அப்படியே டக்குன்னு சரியாயிடுச்சு. நீங்கள் ஆயின்மெண்ட் போட்டதும் நான் அப்படியே சரியாயிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி துள்ளி குதிச்சு ஓடுறீங்க. அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. என்ன நான் ஆயின்மெண்ட் போட்டதில் சரியாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களே பார்த்து அப்படியே அட்மையர் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. இப்போ உங்கள் சிஸ்டர் தான் உங்ககிட்ட பையன் இல்லை என்னக்கா என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஜங்கு கூட? ஓஹோ ஒர்க் அவுட் ஆகுது போல அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளாவே சரியே கிடையாது. ஜங்கு கூட சிரிச்சு பேசுறது, தொட்டு பேசுறது, அவனுக்கு என்னமோ எல்லாமே பண்ணி கொடுக்கறது, குளிக்க போன ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, ஆஃபீஸுக்கு போனால் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கறது. என்ன பையன் என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அதுவா, அதெல்லாம் நீ பண்ண வேண்டியது தானே, நீ பண்ணலை, அதான் நான் பண்ணி கொடுக்குறேன். என் அக்கா சரியில்லை, அதான் பாவம் எங்கள் மாமான்னு சொல்லிட்டு என் அக்கா பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எங்க ரியாவா அப்படியே உங்களை பார்க்குறா. பையன் இதெல்லாம் தேவையில்லாதது, உனக்கு சொல்கிறத புரிஞ்சுக்கோ. நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, உன்னோட லிமிட்ஸில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிடுறா. நீங்களா? லிமிட்ஸில் இருக்கணுமா? சரி ரியா பார்த்துக்கலாம், நீ ஏன் நானான்ட்டு. நான் இப்படியே தான் பண்ண போகிறேன். உன்னோட பொசசிவ்னஸ் எல்லாம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர வைக்க போகிறேன். நீ கடைசியாக ஜாங்குக்கு விரும்பணும். இது தாண்டி என்னோட பிளானே அப்படின்ட்டு உங்களோட மைண்டில் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்துட்டு நல்லா ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான சாரியை வந்துட்டு வியர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்களே மிரரில் பார்த்துக்கிறீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்கள் கண்ணுக்கு நீங்களே தெரியுறீங்க. வா வயன், நீ பார்ன் வித் பியூட்டிடி, செம்ம அழகாக இருக்க. அப்போது
இன்னைக்கு அக்காவை பொசஸ் ஆக ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் விட்டு வெளியில் வரீங்க. இங்கே ஜேகே கவுஸ்லில் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. உங்களை சரியில் பார்த்ததும் அப்படியே அவரோட ஹெடப் பண்ணி உங்களை டாப் டு டோய் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஜேகேவை கவனிக்கல, நேராக கிச்சனுக்குள்ளே தான் போகிறீங்க. அவர் உங்களையே தான் அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்படியே தான் போயிட்டு ஒரு காஃபி மேக் பண்ணிவிட்டு அப்படியே வெளில எடுத்துகிட்டு வரீங்க. எங்கள் ரியாவும் வெளியில் வரா. நீங்கள் ரியாவை பார்த்ததும் மாமா உங்களுக்கு தான் நான் ஸ்பெஷலாக இந்த காஃபி போட்டிருக்கேன், எடுத்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஜேகேவும் காஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே அதை சிப் பண்ணிட்டுருக்காரு. நீங்களும் அந்த காஃபி உங்கள் அக்காவுக்கு கொடுத்துட்டு நீங்களும் ஒரு காஃபி கப்பை எடுத்துக்கிட்டு நீங்களும் சிப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. பையன் மாமா யூ ஆர் லுக்கிங் ஸோ கார்ஜியஸ், வேற மாதிரி இருக்க சரியில்லை. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அக்காவை பார்க்குறீங்க. மூஞ்சு மாறுது. தேங்க்யூ மாமா. எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. என்ன நானே கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு வா நீ பார்ன் வித் பியூட்டிடி அப்படின்னு சொல்லி எனக்கு நானே பட்டாலாம் கொடுத்துக்கிட்டேன் மாமா அப்படின்ட்டு அப்படியே வைக்கப்படுறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அதுதான் உண்மை பையன், யூ ஆர் பார்ன் வித் பியூட்டி. எஸ் இட்ஸ் ட்ரூ பையன். நீங்கள் இன்னும் ப்ளஷ் ஆகுறீங்க. மாமா இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா? போனோம் பையன். சரிங்க, நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூம்குள்ளே ஓடுறீங்க. இங்கே ரியாவா அப்படியே கோவப்பட்டு போயிடுறா உள்ள. போடி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு ஜாங்குவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஹாட் வாட்டர்லாம் போட்டுட்டு மாமா எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், நீங்கள் வந்து குளிச்சிடுங்க அப்படின்றீங்க. இப்போ ஜெய்கேவும் ரூமுக்குள்ளே வராரு. நீங்கள் ரூமுக்குள்ளே இந்த வெளியில் வர அவர் உள்ளே வர அப்படியே 2 பேரும் இடிச்சுக்கிட்டு நீங்கள் கீழே விழ போகிறீங்க. ஜேகேவா அப்படியே உங்களை பிடிக்கிறாரு. அப்படியே அங்கே உங்கள் 2 பேத்துக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் ஒன்று போகுது. இப்போ நீங்கள் ஐயோ சாரி மாமா தெரியாமல் உங்களை இடிச்சிட்டேன். இப்போ ஜேகே உங்களை அப்படியே வாலில் பின் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஐஸை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்னது இவர் இப்படி எதுக்கு நம்மளை பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு அவரை பார்க்குறீங்க. பையன் நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க, ஒரு தேவதை மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது வயன். ஆமாண்டி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது வயன். என் வைஃப் எப்படிலாம் என் கூட இருக்கணும்னு நினைச்சனோ ஆஸ் இட் இஸ் நீ அப்படி இருக்க வயன். நீ அப்படி இருக்க. உன்னோட கேரிங், உன்னோட லவ், அப்புறம் என்கிட்ட நீ பழகுற விஷயம் எவ்ரிதிங் என்ன உனக்கு ஃபாலோக வைக்குது வயன். ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ. ஐ லவ் யூ வயன். நீங்கள் அப்படி வைல்ட் ஐஸில் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. மாமா என்ன பேசிகிட்ருக்கீங்க மாமா? நீங்கள் என்ன லவ்? ஆமாம் வயன், ஆமாம். இத்தனை நாளாக இதுதான் என் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கேன். இனி கூட சொல்லலைண்ணா வேணாம், சொல்லிட்டேன் வயன். ஐ லவ் யூ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது, ரொம்ப ரொம்ப பிடிக்குது வயன். மாமா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என் அக்காவோட ஹஸ்பண்ட் மாமா. பேருக்கு தான் வயன். உன் அக்காவுக்கும் எனக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லை. அவள் என்ன என்றைக்குமே ஹஸ்பண்டாக பார்த்ததில்லை. நான் கூட ஸ்டார்டிங்கில் தான் இப்படி இருக்கா மாற்றிடலான்னு நினச்சேன். ஆனால் உன் அக்கா ஒரு டைம் கூட என் கூட மூச்சு கொடுத்து கூட பேசினது கிடையாது. நான் பேசணும்னு போனாலே உன்னை எனக்கு பிடிக்கல, இந்த வாழ்க்கை எனக்கு வேணான்னு சொல்லி கத்துவா. போதும் வயன், இந்த லைஃப் போதும். அன்னைக்கு நான் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனில் உன்னை தான் பார்த்து பொண்ணு நினச்சிட்டேன். பார்த்தா உங்கள் அக்கா பொண்ணாக இருந்தா. ஏன் அந்த பொண்ணு நீயா இருந்திருக்க கூடாதா? உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாதுன்னு டெய்லி ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருக்கேன். போதும், இதுக்கு மேலே வேணாம். எனக்கு உன்னைதான் பிடிச்சிருக்கு வயன், உன்னைதான் பிடிச்சிருக்கு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா வயன்? நீங்கள் அப்படியே அவரை தள்ளி விடுறீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் என் அக்காவோட புருஷன், என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசுறது கொஞ்சோட கரெக்டாக இல்லை மாமா. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போகிறீங்க. இப்போ அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. வயன், இவ்வளோ நேரம் நான் உனக்கு தெளிவாக தானே எக்ஸ்பிளைன் பண்ணேன். உன் அக்காவுக்கும் எனக்கும் மத்தியில் ஒன்றுமே கிடையாது. அவள் என்னை ஒரு நாள் கூட என்னை புருஷனாக பார்த்ததே கிடையாது.
எனக்கு உன்னதான் பிடிக்குது வயன். எனக்கு நீ தான் வேணும். இப்போ கூட நீ அக்கா அப்படி இப்படின்னு பேசுவ, வேணும்னா உன் அக்கா கிட்டே போய் கேளு என்ன புருஷனா வேணுமா வேணாமான்ட்டு. உங்கள் அக்கா நோ சொன்னா அதுக்கப்புறம் நீ எனக்கு எஸ் சொல்லுவியா வயன்? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. இல்லை இல்லை நான் போன என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை தட்டி விட்டுட்டு அப்படியே வெளில போயிடுறீங்க. அப்படியே தான் உங்கள் ரூமில் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னது இது, நம்ம ஏதோ பண்ண போய் எங்கே ஏதோ வர மாதிரி போகுது போல. சங்கு மாமாவுக்கு என் மேலே ஃபீலிங்ஸா? நோ, இல்லை இல்லை, இது இப்படி போகக்கூடாது. அக்கா அக்கா மேலே தானே அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கணும். அக்காவை பொசஸாக தானே நம்ம இதெல்லாம் பண்ணோம். இப்போ என்ன இவர் என் மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. நோ 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 நோ, அக்காவுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது. பண்ண முடியாது. நோ, இதை அவருக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் தேடி அவரோட ரூமுக்கு தான் போகிறீங்க. அவர் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளில வந்திருப்பாரு. இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. அவர் வெறும் டவலோடு தான் நிற்கிறாரு. இப்போ நீங்கள் சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறீங்க. வயன் நெல்லு. மாமா எதுக்கு வந்த? உங்ககிட்ட பேசணும், அதுக்கு தான். சரி பேசு. இல்லை நீங்கள் ட்ரெஸ் அப் ஆகிட்டு வாங்க. பரவாயில்ல சொல்லு, டவலோட தானே இருக்கேன். இல்லை மாமா. சொல்லு வயன். மாமா நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இதெல்லாம் ஏன் பண்ணேன்னா என் அக்காவை ஜெலஸ் ஆக்கதா, அவளை பொசஸ் ஆக்குனா அவக்குள்ளே இருக்கிற லவ் வெளியில் வரும். உங்கள் கூட பேசுவா, உங்கள் கூட பழகுவா. என் மேலே கோவப்பட்டு அந்த லவ்வில் வெளியில் வர வைக்கலான்னு சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணமாம்மா. இப்போ நீங்கள் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. இது கரெக்ட் கிடையாது மாமா. என் அக்கா பாவம் மாமா. அவளுக்கு இப்படி என்னால் துரோகம் இல்லை வேணாமம்மா. நீங்கள் எங்கள் அக்காவை தான் லவ் பண்ணணும், என்ன கிடையாது மாமா. எங்கள் ஜாங்கோக் வேக வேகமாக வந்துட்டு அப்படியே உங்களை வாளுக்கு லாக் பண்ணிடுறாரு. ஹே என்ன பேசிகிட்டு இருக்க நீ? இதெல்லாம் நீ யாருக்காக பண்ணியோ அதில் எனக்கு தேவையில்லாத கதை வயன். பட் எனக்கு ஃபீலிங்ஸ் ஓ மேலே வந்துடுச்சு. இதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் உன்னை தான் லவ் பண்ணுவேன். இப்போ வந்து அக்காக்காக பண்ண, ஆட்டிக்குட்டிக்காக பண்ணேன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சிட்ருக்கியா? முடியாது, முடியவே முடியாது வயன். யூ ஆர் மைண்ட். அவ்வளவுதான். இந்த விஷயத்தில் நான் ரொம்ப அப்சஸ்டாக இருக்கேன். என் லைஃப்பில் இனி நீ மட்டும்தான், நீ மட்டும்தான் வயன். புரிஞ்சுதா? மாமா என்ன மாமா, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க மாமா? இல்லை மாமா, அக்கா பாவம் மாமா. இப்போ அவர் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற? கல்யாணம் இவ்வளோ நாள் ஆகுது. உங்கள் அக்கா நான் ஒரு ஹஸ்பண்டுன்னு நினச்சிருந்தா ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு கொடுத்துருப்பாளா? ஆஃபீஸ்லேருந்து அவ்வளோ டயர்டாக வீட்டுக்கு வருவேன். என்னை பார்த்து ஒரு ஹாய், அட்லீஸ்ட் என்னை பார்த்து ஒரு ஸ்மைலாவது பண்ணியிருப்பாளா? இல்லை, எப்போ பார்த்தாலும் அதே ரூமில் உட்காந்துக்கிட்டு இருப்பா, வெளியிலேயே வரமாட்டா. அட்லீஸ்ட் நானாவது போய் பேச சரி பண்ணலான்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னை பேசவே விட மாட்டா. என்ன ஃபயன், இதுக்கு மேலே உங்கள் அக்காவை என்னால் டாலரேட் பண்ண முடியாது. மாமா தப்பு தான் மாமா, அவள் பண்ணது எல்லாமே தப்பு தான். ப்ளீஸ் மாமா, புரிஞ்சுக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இப்போ அவர் உங்களை அப்படியே பெட்டில் தள்ளுறாரு, அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. மாமா 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 என்ன பண்ணுறீங்க? நீ புரிஞ்சுக்கோ வயன். நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு உன் மேலே தான் ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. எனக்கு உன்னைதான் பிடிச்சிருக்கு வயன், உங்கள் அக்காவை கிடையாது. உன் அக்கா என் மூஞ்சிக்கு நிறைவே சொல்லிட்டா என்னை அவளுக்கு பிடிக்கலையா, என்னை ஹேட் பண்ணுறாளா. லைஃப்பில் என் மேலே என்றைக்குமே லவ் வராதான். நான் அதுக்காக வெயிட் கூட பண்ணக்கூடாதான். எவ்ரிதிங் எனக்கு கிளியராக சொல்லிட்டா. இதுக்கு மேலேயுமா நான் உன் அக்காக்காக வெயிட் பண்ணணும் வயன்? பெட்டர் உங்கள் அக்காவை அவளுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ சொல்லிட்டு நம்ம
நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம் வயன். நீ என்ன புரிஞ்சுக்கோ. மாமா இல்லை, இது ரொம்ப தப்பாக இருக்கு மாமா. முதல்ல என் மேலேயே இப்படி படுத்துருக்கீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எந்திரிங்க மாமா. அவரா அப்படியே உங்களை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட அவரோட நோஸை ப்ளேஸ் பண்ணுறாரு. அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. உன்னோட இந்த ஸ்மெல் இன்னும் என்ன டெம்ப்ட் பண்ணது வயன். ஐ வாண்ட் யூ வயன். என்னோட லைஃப்பில் எப்போவுமே நீ என் கூட இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. உங்கள் சிஸ்டர் சைடு பார்த்தா அவளா இவர் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஜேகேவோட ரூமுக்கு போன மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஆளே காணோம், என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக வந்துட்டு ஜேகேவோட ரூமில் எட்டி பார்க்குறா. அங்கே பார்த்தா நீங்கள் பெட்டில் இப்படி படுத்துருக்கீங்க. உங்கள் மேலே ஜேகே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுற அந்த சீன் அப்படியே பார்க்குறா. அவளுக்கா அப்படியே சரியான காண்டு. அப்படியே வயன் அப்படின்னு சொல்லி கத்துறா. நீங்கள் 2 பேரும் உங்கள் ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. அவள் கோவத்தில் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நீங்கள் உங்கள் மேலே இருந்த ஜேகேவை அப்படியே தள்ளி விட்றீங்க. அக்கா நீ பார்த்தது உண்மை கிடையாதுடி. ஒன்றும் இல்லை, தெரியாமல் நான் விழுந்தேனா? என் மேலே மாமா தெரியாமல் விழுந்துட்டாரு. நீ பார்த்தது உண்மை கிடையாதுக்கா. நீ தப்பு புரிஞ்சுக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கிட்ட ஓடுறீங்க. அவங்களா சீ கையை விடுறி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ என்னெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெளிவாக புரியுது வயன். அசிங்கமா இல்லையா இப்படி அக்கா புருஷனோட இப்படி பண்ணிட்டு இருக்கியே? அசிங்கமா இல்லையா வயன்? அக்கா இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இல்லைக்கா, அப்படி எதுவும் நான் பண்ணலக்கா. பார்த்துட்டு தானே இருக்கேன். கொஞ்ச நாளாவே நீ சரி கிடையாது. ஜங்குக்க பார்க்கறது, அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதும், அப்படியே மேலே விழுந்து விழுந்து பேசுறது எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கேன். கூப்பிட்டு உன்னை வான் கூட பண்ணனேடி. அப்போ கூட நீ இப்படி தான் பண்ணிட்டு இருக்கல. சீ அக்கா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடி. அதெல்லாம் நான் சும்மா உன்னை ஜலஸ் ஆக்கணும்னு பண்ணேன்டி. நீ அன்னைக்கு மாமாவை பிடிக்கல, நீ என்னென்னமோ சொன்னியா? நான் உன்னையும் மாமாவை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்ட்டு இப்படி பண்ணவே தவிர எனக்கு எந்த பேட் இன்டென்ஷனும் இல்லடி. என்ன நம்புடி அக்கா, நான் வேணும்னே பண்ணலடி. இப்போ ஜேகே தான் ஆமாம், வயனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ என்ன அதுக்கு? இப்போ நீங்கள் வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ரியாவா முறைச்சிக்கிட்டே உங்கள் 2 பேத்தையும் பார்க்குறா. நீங்கள் இல்லை 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 நம்பாத, மாமா சொல்கிறத நம்பாத. இல்லை இது எதுவும் உண்மை கிடையாதுடி. அவர் சொல்கிறது நீ நம்பாதாக்கா அப்படின்ட்டு உங்கள் சிஸ்டரோட ஹேண்டை பிடிக்க போகிறீங்க. இப்போ ரியா உங்கள் ஹேண்டை அப்படியே தட்டி விட்டுடுறா. அதான் அவனே சொல்கிறானே உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு. அப்போ அவனுக்கும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்படி தானே வயன்? இப்போ ஜேகே ஆமாம், எனக்கு வயன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன இப்போ அதுக்கு? அசிங்கமா இல்லையா ஜங்கு உனக்கு? உன்னை கல்யாணம் பண்ணது நான், ஒரு பொண்டாட்டி நான் இங்கே இருக்கேன். என்ன இல்லைன்ட்டு அவளை பிடிச்சிருக்குன்ட்டு ஏன்ட்ட வந்து சொல்கிற? அசிங்கமா இல்லையா உனக்கு? சீ வாய மூடுறி. அசிங்கமா இல்லையா நீ என்ன கேட்குற? உனக்கு அசிங்கமா இல்லையா ரியா? கல்யாணம் ஆனதுலேருந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேசி இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு நாளாவது மூஞ்ச கொடுத்து பேசியிருப்பியா? எப்போ பார்த்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கல, இந்த லைஃப் எனக்கு வாழ பிடிக்கல, இங்கே இருக்க பிடிக்கல, இதை பண்ணலை அதை பண்ணலை கேட்டு கேட்டு சலுத்து போயிடுச்சு. இப்போ என்ன பெரிய இவளாட்டம் பேசிட்டு இருக்க? நீ தானே சொன்ன என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் மாற மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீ உன்னோட லைஃப்பை பாரு, உன்னோட கரியரை பாருன்ட்டு என்னென்னமோ சொன்னியே. இப்போ எதுக்கு? இப்போ எதுக்குடி இதில் நீ மூக்க நுழைக்கிற? எனக்கு வயனை பிடிச்சிருக்கு. ஸோ வாட்? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்கு? ஒரு பொண்டாட்டியாக நீ ஃபெயில் ஆயிட்ட, அதுக்கு தான் என்னோட சந்தோஷம் எங்கே இருக்கோ அதை தேடி நான் போகிறேன். இதில் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல ரியா. நான் உன்னை ஏமாத்தணும்னு எனக்கும் நினச்சி பார்த்ததில்ல.
ஆனால் நீ ஒரு பொண்டாட்டியாக ஃபெயில், ஒரு ஹியூமன் பீயிங்காக கூட நீ ஃபெயில். எனக்கு எல்லாமே பையன்கிட்டேருந்து கிடைச்சது, அதனால என் மனசு அவளை தேடிதான் போகுது. எனக்கு இப்போ இந்த டைமில் பையன்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுற. ஸோ எனக்கு பயந்தான் வேணும். இப்போ நீங்கள் இதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. மாமா என்ன பேசுகிறீங்க? அக்கா இல்லை மாமா, நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பாக இருக்கு மாமா. என்னதான் இருந்தாலும் அக்கா அவளை தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ வந்து என் மேலே இப்படி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு மாமா. இது துரோகம் பண்ணுற மாதிரியே இருக்குது. என் அக்கா பாவம் மாமா, ப்ளீஸ் மாமா. அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் மாமா. அவள் உங்களை புரிஞ்சுப்பா, உங்கள் கூட நல்ல லைஃப் லீட் பண்ணுவா. ப்ளீஸ் மாமா, அவளுக்கு இப்படி அநியாயம் பண்ணாதீங்க மாமா. பையன், நான் உனக்கு எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். உன் அக்கா என்கிட்ட என்ன சொன்னா, எப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணா, எவ்ரிதிங் கொஞ்ச நேரம் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் சொன்னது தான் வயன். எனக்கு உன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, உன் அக்கா மேலே கிடையாது. புரிஞ்சுக்கோ. நீ என்னை பற்றி மட்டும் யோசி, உங்கள் அக்கா பற்றி வேணாம். அவளே சொன்னா, உங்கள் பற்றி நீங்கள் யோசிங்க ஜங்குக், என்னை பற்றிலாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவே சொன்னா. ஸோ என்னை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீயும் யோசி, நீயும் என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு வயன். இப்போ ரியாவா வா, என்னம்மா ஒரு ட்ராக் போயிருக்கு. இவர் அவங்கள புரிஞ்சுக்கணுமா, அவன் நம்ம அக்காக்காக பேசுகிறாளாம். வாரே வா, என்ன மாதிரி ஒரு லவ் இது. நான் அப்படியே அசந்து போயிட்டேன் வயன் அண்ட் ஜங்குக். வேற லெவல், ரெண்டு பேரும் வேற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்படியே கிளாப்ஸ் பண்ணுறா. உங்களுக்கா கண்டு அப்படியே டிஎஸ் கொட்டிக்கிட்டே இருக்கு. இல்லைக்கா, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அக்கா, நான் எதுவும் பண்ணலக்கா. இப்போ ஜேகே உங்ககிட்ட வந்து நின்றுட்டு உங்கள் ஹிப்பில் அவரோட ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணி அப்படியே அவருக்கு ஒட்டுற மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. இங்கே ரியாவா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் முறைக்கிற மாதிரி பார்க்குறா. அவரோட ஹேண்ட் உங்களோட ஹிப்பில் இருக்குது. நீங்கள் மாமா என்ன பண்ணுறீங்க, விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ள பார்க்குறீங்க. பட் அவர் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காரு. எதுக்கு பயம்? எதுக்கு பயம் வயன்? ரியா, ஆமாம், எனக்கு உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்கு. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். அவள் கூட தான் என் லைஃப் ஷேர் பண்ணக்கணுன்ட்டு விரும்புகிறேன். ஸோ நீ இங்கிறத விலைக்கு போயிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் லைஃப்பை எங்களை லீட் பண்ண விடு. இதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படா இந்த டைலாக் நீ சொல்ல போகிறேன்ட்டு இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஜங்கோக். பர்ஃபெக்ட், கரெக்டாக சொல்லிட்டேன். குட் வயன், வேறு லெவல். ரெண்டு பேரும் வேறு மாதிரி. சரி, நான் விலைக்கு போயிட்டா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க, அப்படி தானே? சரி, அப்போ இருங்க, உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடைஞ்சலா நான் இங்கே இல்லை, வர வயன் அப்படின்ட்டு அவள் அப்படியே வெளியில் போகிறா. நீங்களா அவள் பின்னாடி ஓடுறீங்க. அக்கா எங்கே போகிற? இல்லை மாமா, மாமா இது சும்மா சொல்கிற, நீ நில்லு, எங்கேயும் போகாத. ஏய் விடுறி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தள்ளி விட்டுட்டு அவள் அங்கேருந்து வெளில போயிடுறா. நீங்களா அதே பிளஸ் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே அவங்க போகிறவங்க அக்காவை பார்த்து அப்படியே அழுகுறீங்க. எங்கள் ஜேகே ஸ்லோவாக வந்து உங்களை அப்படியே எழுப்பி விடுறாரு. ஏன் அழுகிற? போனா போகிறா, விடுவயன். இப்போ நீங்கள் ஜேகே ஹேண்ட்ஸ் அப்படியே தட்டி விட்றீங்க. சி, என்ன வேலை பண்ணீங்க நீங்கள்? ஏக்கா பாவம், மனசு உடைஞ்சு போகிறா. நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, பண்ணது ரொம்ப பெரிய துரோகம். உங்களை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் மாமா, மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டு அப்படியே உள்ளே ஓடிட்டுறீங்க. இங்கே உங்கள் அக்கா சைடு பார்த்தா அவள் அப்படியே தான் ஓடி உங்கள் வீட்டுக்கு போயிருந்துருப்பா. அம்மா, அப்பா அவங்களும் ஏய் ரியா நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வராங்க. என்னடி இப்போ என்ன இந்த டைமில்? மா பா, நான் உங்ககிட்ட எவ்வளோ கெஞ்சினேன் கல்யாணத்துக்கு முன்னாடி, இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சினேன், கேட்டிங்களா? கேட்கவே இல்லை. இப்போ என் வாழ்க்கை அப்படியே போதுமா? என்னடி சொல்கிற? ஆமாம்மா, எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல.
அப்படின்ட்டு அப்படியே உங்கள் அம்மாவை பிடிச்சி அழுகுறா. அவங்களா, ரியா ஏண்டி இப்படி அழுகுற, ஏண்டி என்னாச்சு? அம்மா அங்கே ஜங்குக்கும் வயனும் சேர்ந்து அப்படின்ட்டு அங்கே நடந்தது எல்லாமே சொல்கிறா. உங்கள் அம்மாக்கா, என்ன உன் புருஷன் உன் தங்கச்சி தான் வேணும்னு சொல்கிறானா? என்னடி சொல்கிற? ஆமாம்மா, எனக்கும் என்னன்னே தெரியல. 2 பேரும் என் கண்ணு முன்னாடி ஒரே பெட்டில். நான் எப்படிம்மா உனக்கு இதெல்லாம் சொல்லுவேன்? என்னடி என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரே பெட்லையா? ஆமாம்மா, நான் பார்த்து சண்டை போட்டேன். அதுக்கு ஜங்குக், எனக்கு உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அவ தான் வேணும்னு சொல்கிறான். ஹே, என்னடி இது? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தங்கச்சி வேணும்னு சொன்னா? ஆஹா, இரு நான் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்து கிளம்புறாங்க. இப்போ ரியாதா, அம்மா நானும் வரேனே. நீயா? சரி வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி ஜங்குக் வீட்டுக்கு தான் வராங்க. இப்போது வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதும் உங்கள் அம்மா தான் ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஜங்குக்கா ஸ்லோவாக அவரோட ரூமை விட்டு வெளியில் வராரு. உங்கள் அம்மா சவுண்ட் கேட்டதும் அழுதுட்டு இருக்க நீங்களுமே உங்கள் ரூமை விட்டு ஓடி வெளியில் வரீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க, அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் கிட்ட தான், ஜங்குக் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ சின்ன பொண்ணோட என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவர் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறாரு. உன்னதான் கேட்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணுறது பெரிய தப்பு. வேணா ஜங்குக், என் 2 பொண்ணோட வாழ்க்கையோட நீ விளையாடாத. நீ கல்யாணம் பண்ணது ரியாவா தானே? இப்போ எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி குத்துக்கல்லாட்டம் இங்கே இருக்கா, அவளை பிடிச்சிட்டு எனக்கு வயந்தா வேணும்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு கேட்கவே அவ்வளோ அறுக்கறுப்பா இருக்கு. நீ இவ்வளோ கேவலமான ஒரு பர்சனா? இது கூட தெரியாம உனக்கு என் பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிட்டோமா? சே, இவ்வளோ சீப்பாக இருப்பியா ஜங்குக்? சொல்லு, ரியாக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சல் ஜங்குக்? எதுக்கு இந்த வேலை பண்ணுற? எனக்கு இப்போ சொல்லி ஆகணும், சொல்லு ஜங்குக். இப்போ அவர் உங்கள் அம்மாவை ஃபேஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு. நீங்களா செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. ரியாக்கு என்ன குறைச்சல் அதுதானே உங்களுக்கு தெரியணும். சொல்கிறேன் கேளுங்க. எல்லாமே குறைச்சல். ஒரு ஹஸ்பண்ட் கூட ஒரு ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு கூட தெரியாது, அவனை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாது. என்னமோ நான் என்னமோ பண்ண மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்கள் பொண்ணு என்ன பண்ணா அப்படின்றது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் ஆகிட்டு இங்கே வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட என்கிட்ட உங்கள் பொண்ணு பேசினதில்லை, ஒரு ஹஸ்பண்டாக என்னை பார்த்ததில்லை. அட்லீஸ்ட் நானாக போய் பேச ட்ரை பண்ணாலும், உன்னை எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல, உன் கூட நான் வாழ மாட்டேன், எனக்காக நீ வெயிட் பண்ணாத, நான் என்றைக்குமே மாற மாட்டேன்னு சொன்னது உன் பொண்ணு. நான் கூட ஓகே அரேஞ்ச் மேரேஜ் இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்துப்பான்னு நினச்சி நானும் எவ்வளோதான் சரி சரி சரின்னு நினச்சிட்டே போகிறது. இதுக்கு மேலே வேணாம். நான் என்னெல்லாம் ஒரு ஒய்ஃப் கிட்ட எதிர்பார்க்குறேனோ அது எல்லாமே நான் வயன்கிட்ட பார்த்தேன். அதுவும் இல்லாமல் என் மனசு வயனை தான் விரும்புது. ஸோ எனக்கு வயன்தான் வேணும். உங்கள் அம்மா அப்படியே ரியாவை பார்க்குறாங்க. இங்கே ரியா அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறா. ஏண்டி ஏண்டி ஜங்கு கூட வாழ மாட்டேன்ற? ஏன் வாழ மாட்டேன்ற? உங்கள் அக்கா எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக தான் நிற்கிறா. என்னடி வாயத்திறந்து ஏதாவது சொல்லு, இப்போ மட்டும் ஏன் வந்து அழுகுற? சொல்லுடி, வாயத்திறந்து ஏதாவது சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முதுகையே அடிக்கிறாங்க. பட் அவள் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக தான் நிற்கிறா. இப்போ உங்களை பார்க்குறாங்க. பையன், உனக்காவது கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? இங்கே என்ன சொல்லிட்டு வந்த? அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுற, ஒரு 4 நாள் தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளோட புருஷனோடைய நீ இப்படி பண்ணுறது உனக்கு கொஞ்சமாவது நியாயமாக இருக்குடி? நியாயமாக இருக்கா வயன்? நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அவளோட வாழ்க்கை வீணாக போக போகுது வயன் உன்னால. இல்லை, நீங்கள் இருக்கக்கூடாது, வா போகலாம் வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படி இழுக்கிறாங்க. நீங்களும் அழுதுகிட்ட பின்னாடியே போகிறீங்க. இப்போது ஜங்குக் தான், ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்படியே 3 பேரும் நிற்கிறீங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? எங்கள் வீட்டுக்கு. இல்லை, பயனை எங்கேயும் வரமாட்டா, இங்கே தான் இருப்பா. அதை சொல்ல நீ யாரு? இங்கே உன் பொண்டாட்டி ரியா, அவள் தான் இங்கே இருப்பா. இவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன். என் பொண்டாட்டி
அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க. என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அவளை சொல்லுங்க, நான் தான் அவள் புருஷன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே ரியாவை பார்க்குறீங்க 2 பேரும். ரியா எதுவுமே பேச சைலண்ட்டாக இருக்கா. சொன்னனா அவள் என்றைக்குமே அதை சொல்ல மாட்டா. நான் தான் அவளோட புருஷன்றத அவள் என்றைக்குமே அட்மிட் பண்ண மாட்டா. இது ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அட்லீஸ்ட் எனக்கு யாரை பிடிக்குதோ அவன் கூடயாவது என்னை வாழ விடுங்க. இதே மாதிரி என்னால் லைஃப் லாங் வாழ முடியாது. இப்போ உங்கள் அம்மா, ரியா சொல்லேண்டி, வாயை திறந்து சொல்லேண்டி, ஏண்டி என்னடி உனக்கு பிரச்சனை? அவள் கேன் சைலண்டாக தான் இருக்கா. மா, என்னால் இங்கே வாழ முடியாதுமா, பயனை இங்கேயே விட்டுட்டு போயிடலாம். இப்போ நீங்களும் ஷாக் ஆகுறீங்க, அப்புறம் உங்கள் அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க. பட் ஜங்குக்கு மட்டும் ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. எதிர்பார்த்தது தானே அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸு. இப்போ உங்கள் அம்மா, என்ன சொல்கிற ரியா? ஆமாம், என்னால் ஜங்கு கூட வாழ முடியாது. அவனுக்கு வயந்தான் வேணும்னா வயனையை கொடுத்து கல்யாணம் பண்ணிடலாம். அவளை இங்கே விட்டுடுமா. இப்போ நீங்கள் மா, இல்லை நான் இங்கே இல்லை, நான் வந்துடுறேன், என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க. அக்கா இங்கே இருக்கட்டும், அதுதான் கரெக்டுமா. அக்கா நீ இங்கே இரு, நான் போகிறேன். என்னது, நான் இங்கே இருக்கணுமா? முடியாது வயன், முடியவே முடியாது. உன்னையும் ஜங்குக்கையும் பெட்டில் அப்படி பார்த்ததுலேருந்து எனக்கு அப்படி கடுப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பர்சனோட நான் எப்படி என்னோட லைஃப் ஷேர் பண்ணுவேன்னு நீ நினைக்கிற? அக்கா அதில் ஒன்றுமே இல்லை, நான் அப்பவே சொன்னல, நீ பார்த்தது உண்மை கிடையாதுக்கா, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ உங்கள் அம்மாவுமே பார்க்குறாங்க. ஹே ரியா, வயன் என்னமோ சொல்கிறாடி, அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டா போல. ரியா நான் சொல்கிறது கேளு ரியா, நீ இங்கே ஏறிடி, வயனை கூட்டிகிட்டு நான் போயிடுறேன். நீ உன் புருஷனோட இங்கே ஏறிடி. எதுக்கடி உன் லைஃப் எப்படி நாசம் பண்ணிக்கிற? ஏன் ரியா, என்னடி உனக்கு பிரச்சனை? மா, நான் சொன்னது தான், என்னால் இங்கே வாழ முடியாது. வயனை இங்கே விட்டுட்டு நம்ம போயிடலாம். என்னடி 2 பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்களா? மா, நீ என்ன கத்துனாலோ அடித்தாலோ இல்லை என்னை கொன்னே போட்டாலோ நான் ஜங்கு கூட வாழலாமா. நான் இங்கேருந்து போகிறேன். வயனை இங்கே விடுறதோ விடாமல் இருக்கிறதோ உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு அப்படியே ரியா வெளியில் போயிடுறா. நீங்களா அக்கா நான் சொல்கிறது கேளு அக்கா ப்ளீஸ் அப்படின்ட்டு போறீங்க பின்னாடியே. பட் அவள் எதுவுமே கேட்கல, அப்படியே போகிறா. இப்போ ஜங்குக் தான், நல்லா கேட்டிங்களாண்டி, உங்கள் பெரிய பொண்ணோட டெசிஷன் இதுதான், இதே தான், கல்யாணம் ஆனதுலேருந்து இதே தான் போயிட்டுருக்கு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், புரிஞ்சுப்பான்ட்டு நிறைய வெயிட் பண்ணியும் பார்த்துட்டேன். பட் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அந்த டைமில் தான் பையன் இங்கே வந்தா. நான் உங்கள் பொண்ணு மேலே உடனே கூட ஆசைப்படலை. பட் டேஸ் போக போக வயன் என்கிட்ட பழகிற விதம் அது எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு வைஃப் இருந்தால் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி வயன் இருந்தா. எனக்கே தெரியாமல் அவக்குள்ளே நான் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்தப்போ கூட நான் இப்படி தானே பையனை தானே ஃபஸ்ட்டு பொண்ணுன்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அது ஏன் பையனாகவே இருந்திருக்க கூடாதான்ட்டு நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன். நிறைய வாட்டி அதை யோசிச்சு ஃபீல் கூட பண்ணிட்டேன். எனக்கு இப்போது பையன்தான் வேணும். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பையனை நான் எடுத்துப்பேன். பையன் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். இதை நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே அவர் போகிறாரு. இங்கே உங்கள் அம்மாக்கா என்ன ஒன்றுமே புரியலை. என்னது இது, அவள் அப்படி போகிறா, இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், இதில் பையன் மாட்டிக்கிட்டாளா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவோட மைண்ட் வாய்ஸை கட் பண்ணா. இப்போ நீங்கள் ரியா உங்கள் அம்மா 3 பேருமே உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. அங்கே நடந்தது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவும் வராரு, உங்கள் அப்பாவுக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அவருப்பா செம்ம காண்டாகுது, ரியாவை பிடிச்சி திட்டுறாரு. பட் ரியாவுமே இல்லை எனக்கு ஜங்குக்கு வேணவே வேணாம் அப்படின்ட்டு அதிலேயே ஸ்டிக்கான இருக்கா. உங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நீங்களும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. இந்த டைமில் ஜங்குக்கு தான் உங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. எல்லாரும் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. என்ன எல்லாம் அழுதுட்ருக்கீங்களா? எதுக்கு அழுகிறது? நான் தான் வயன் வேணும்னு சொல்லிட்டேன்ல, எப்படி இருந்தால் என்ன, உங்கள் பொண்ணுக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ண மாதிரி தான். ஸோ வயனை எனக்கு கொடுத்துடுங்க. அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க எல்லாரும். ஏன்
என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ ஷாக்கிங்காக பார்க்குறீங்க? ஆண்டி, நான் தான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல. உங்கள் பொண்ணுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னா நான் ஏன் லைஃப் லாங் இப்படியே இருக்கணும்? எனக்கு பிடிச்சவங்க கூட நான் வாழ்வேன். எனக்கு வயனை பிடிச்சிருக்கு. ஸோ வயனை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறேன். அதுக்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கேன். வயன், வா போகலாம். நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டு உங்கள் அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. வயன், பயப்படுறியா? என்ன பார்த்தா? ஏண்டி, எதுக்கு? நான் தான் உனக்கு கிளியராக சொல்லிட்டேன்ல, உன்னதான் எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட தான் நான் வாழுவேன்ட்டு. ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்ற வயன் அப்படின்ட்டு ஸ்லோவா உங்ககிட்ட வராரு. நீங்கள் அப்படியே தான் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக், ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு உங்கள் அம்மா. ஆண்டி, ஏன் ஆண்டி நீங்களும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கூட வேணும்னா உங்கள் பெரிய பொண்ணை சொல்லுங்கள், என் கூட வாழ ரெடியான்ட்டு. சொல்லுங்கள், நான் வயனும் வேணாம் உங்கள் பொண்ணு வேணுன்ட்டு இங்கே அப்படியே போயிடுவேன். சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ உங்கள் அம்மா ரியா கிட்ட போயிட்டு, ரியா ஒரு வார்த்தை சொல்லுடி, உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை, உன் வாழ்க்கை, ஜங்குக் வாழ்க்கை, எல்லாரும் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லுறியா, சொல்லுடி. இப்போ ரியா, இல்லை எனக்கு ஜங்குக் கூட வாழ சுத்தமாக விருப்பம் இல்லை. பார்த்தீங்களா ஆண்டி, நான் தான் சொன்னேன்ல, அவள் இப்படி தான் பேசுவா. ஸோ எனக்கு பிடிச்ச வயனை எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்ககிட்ட வராரு. உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. பட் ரியா மட்டும் அப்படியே தான் நின்றுட்டுருக்கா. நீங்களா, ஜங்குக் மாமா ப்ளீஸ் ப்ளீஸ், தப்புதான், நான் அன்னைக்கு அக்கா உங்களை சேர்த்து வைக்கணும் என்னமோ பண்ணி விட்டுட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. அதனால தான் நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. அக்கா அவளுக்கு பாவம் மாமா. வயன், இவ்வளோ நேரமா உன் அக்கா என்ன பேசினான்னு நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். அவள் தான் என்னை விட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கா. அவளையே நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு, எனக்கு உன்னை தானே பிடிச்சிருக்கு. ஸோ உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுல தப்பு ஒன்றும் கிடையாதே. அதனால தான் நான் ஃபோர்ஸ் பண்ணியே உன்னை எடுத்துக்க போகிறேன். வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. இங்கே உங்கள் அம்மா அப்பா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் முடியல அவங்களால. அவரா, வயன் இப்போ ஒழுங்காக வரப்போறியா இல்லையா? இல்லை, நான் எங்கேயும் வரல. நான் எங்கேயும் வரலை. ஃபைன், அப்போது நான் என்னோட ஸ்டைல்லையே உன்னை தூக்கிட்டு போகிறேன் வயன் அப்படின்ட்டு உங்களை தூக்கி அவரோட தோளில் போட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. நீங்களா அவரோட முதுகில் அப்படியே அடிச்சிட்டு இருக்கீங்க. பட் அவர் விடவே இல்லை. அப்படியே தான் உங்களை காரில் போட்டுட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. எங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. ரியாவா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நிற்கிறா. அப்படியே தான் உங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களா அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. வயன், ஏன் அழுகிற? அழாத. நீ அழுதா என்னால் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அழாத. நீங்கள் இன்னும் அழுகுறீங்க. உன்னதான் அழாத. நீங்கள் அப்படியே ஃப்ளின்ச்சாയിട്ട് அவரை பார்க்குறீங்க. ஏன் அழுகிற? நான் என்ன பண்ணேன் வயன்? உங்கள் அக்காவை வேணான்ட்டு நான் சொன்னேனா? இப்போ கூட உங்கள் அக்கா தான் என்னை வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. நிறைய வாட்டி உங்கள் அக்கா கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் உங்கள் அக்கா அதுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுத்ததில்ல. அட்லீஸ்ட் என் மூஞ்ச பார்த்து கூட பேசினது கிடையாது. நீ ஏன் வந்த? நீ ஏன் வந்த வயன்? நீ ஏன் என்கிட்ட பழகுன? எனக்கு ஏன் உன் மேலே இப்படிலாம் தோணுச்சு? இதுதான் நம்ம டெஸ்டினி. புரிஞ்சுக்கோ வயன். உங்கள் அக்காவுக்கு என் கூட சுத்தமாக வாழ பிடிக்கல. அதனால தான் அவள் வேணான்ட்டு விலகி போகிறா. நான் ஒன்றும் அவளை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை நீ தான் வேணும்னு சொல்லி அவளை இங்கேருந்து துரத்துறதோ இந்த மாதிரி நான் எதுவும் பண்ண கிடையாது. இது உங்கள் அக்காவோட டெசிஷன். இப்போ கூட உங்கள் அக்காவை என் கூட வாழ விருப்பமானு நான் கேட்டேன். விச் மீன்ஸ் உங்கள் அக்காவை நான் ஏற்றுக்கிறதுக்கு இல்லை. உங்கள் அக்கா எஸ்ன்னு சொல்லியிருந்தா அக்காவும் வேணாம் தங்கச்சியும் வேணான்ட்டு நான் போயிருந்திருப்பேன். இப்போ கூட உங்கள் அக்கா அவளோட வார்த்தையில் ஸ்ட்ராங்காக தானே இருக்கா. அப்புறம் நான் மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும்? எனக்கு பிடிச்ச பையனை நான் ஏன் எடுத்துக்க கூடாது? சொல்லு வயன், நான் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன சொல்கிறதுக்கு எந்த பதிலுமே இல்லையா வயன்? மாமா, என் அக்கா மேலே தான் தப்பு. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா அவள் மாறுவான்னு நினைக்கிறேன் மாமா. எப்போ மாறுவா வயன்? இந்த வார்த்தை
எப்பயோ நான் உங்கள் அக்கா கிட்ட சொல்லி பார்த்தேன், கொஞ்சம் டைம் வேணுமா எடுத்துக்கலான்ட்டு. அதுக்கு உங்கள் அக்கா கொடுத்த பதில், நான் மாற மாட்டேன், நான் மாறவே மாட்டேன், உன்னோட லைஃப் நீ பார்த்துக்கோ, என்னோட லைஃப்பை என்னை பார்த்துக்க விடு. இதுதான் உங்கள் அக்கா ஆன்சர். இப்போ சொல்லு வயன், இதுக்கு என்ன சொல்ல போகிற? உங்களுக்கா என்ன சொல்லணுன்னே தெரியல, அப்படியே அழுகுறீங்க. இப்போ ஜேகே, நீங்கள்லாம் ஏன் அழுகுறீங்க? இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு நான் தானே அழுகணும். ஆனால் நீங்கள் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஓன்லி உன்னை நான் வேணும்னு கேட்டது தான் இப்போ பிரச்சனையா? இதுவே உங்கள் அக்கா பிளேஸில் நான் இருந்தேன், என் பிளேஸில் உங்கள் அக்கா இருந்திருந்தா என்னை எவ்வளோ கேவலமாக பேசியிருந்திருப்பீங்க. கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட வாழலை, நான் ரொம்ப கொடூரமானவன், ரொம்ப ஹார்ட்லெஸ் பர்சன், ரொம்ப மோசமானவன், எப்படிலாம் என்ன சொல்லியிருப்பீங்க. அதுவே ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு பண்ணால் இது உங்களுக்கு யாருக்கும் பெருசாக தெரியல. இப்போ கூட வந்துட்டு அவளை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சூப்பர் வயன், வேற லெவல். நம்ம சொசைட்டியை பார்த்தா அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஈக்குவாலிட்டி, என்னமா ஒரு ஈக்குவாலிட்டி. என்னவா இருந்தாலும் எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு வயன். உங்கள் அக்கா எனக்கு வேணாம். இது என்னோட முடிவு கிடையாது, உன் அக்கா முடிவு. எனக்கு உன் மேலே தான் லவ் இருக்கு. ஸோ எனக்கு நீ தான் வேணும். நீ ஒத்துக்கிட்டனாலும் ஒத்துக்கலைனாலும் நீ என்னை எப்படி வேணாலும் நினச்சிக்கோ. ஃபோர்ஸ் பண்ணியாவது நான் உன் கூட தான் வாழுவேன். இதுதான் என்னோட டெசிஷன் வயன் அப்படின்ட்டு அப்படியே போயிடுறாரு. உங்களுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. ஜங்குக் சொல்கிறதும் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆமாம், அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். அக்கா மேலே தான் ரொம்ப தப்பு. அவரை ஏற்றுக்காமல் இருக்கிறதுனால தான் அவர் இப்படி இருக்காரு. முதல்ல அவள் எதுக்கு வாழ மாட்டேன்றா? அவள் பிரச்சனை என்ன? ஏதாவது சொன்னா தானே தெரியும். வாழவும் மாட்டேன்றா. அப்புறம் என்ன வேணும்னு சொன்னா அதுக்கு சண்டை போட்டா. இப்போ நீ வேணும்னா நான் வயனை விட்டுடுறேன்னு சொன்னா, இல்லை வயனை வச்சுக்கோ நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்றா. இவ என்னதான் யோசிக்கிறா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவள் மனசில் என்னதான் இருக்கு, என்னதான் வேணும் அவளுக்கு? அவளால் தான் இப்போ இது எல்லாமே வந்துச்சு. ஜங்குக் சஃபர் ஆகுறது அவளால் தான். நான் இப்போ இப்படி அழுகிறதும் அவளால் தான். எனக்கு என் லைஃபை பிடிக்கல அப்படின்ட்டு உட்கார்ந்த இடத்துலயே அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. அப்படியே தான் ஒரு 2 days போகுது. இப்போது ஜேகே தான் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு உங்கள் ரூம்குள்ளே வராரு. வயன், நீங்கள் அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. டிவோர்ஸ் பேப்பர்ஸ் உங்கள் அக்கா அமிச்சிருக்கா. நீங்களா அவரை பார்க்குறீங்க, அந்த பேப்பர்ஸை பார்க்குறீங்க. நானும் சைன் போட்டுட்டேன். உங்ககிட்ட இதை ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அனுப்பிடலான்னு வந்தேன். இப்போயாவது புரிஞ்சுக்கோ வயன், உங்கள் அக்காவுக்கு நான் வேணாம், புரியுதா? நான் அவளுக்கு தேவை இல்லை, என் கூட அவள் வாழ சுத்தமாக விருப்பப்படலை. அதனால தான் டிவோர்ஸ் பேப்பர் வரையும் அனுப்பிச்சிருக்கா. நானும் சைன் போட்டுட்டேன். எனக்கும் இந்த லைஃப் வேணாம். எனக்கு நீ தான் வேணும் வயன், புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே வெளியில் போயிடுறாரு. அப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போகுது. நீங்கள் ஜங்குக் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போது உங்கள் அக்கா தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரா. ஜங்குக் வீட்டில் ஆஃபீஸ் போயிருந்துருப்பாரு. அக்கா, வயன் எப்படி இருக்க? ஹாப்பியாக இருக்கியா? நீ ஹாப்பியாக இல்லை போலையே. மூஞ்சிலாம் பார்த்தா அழுதுகிட்டே இருக்க போல. இன்னுமா அழுதுட்ருக்க? ஏன் ஜங்குக் கூட உன் லைஃப்பை நீ ஸ்டார்ட் பண்ணலையா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? டிவோர்ஸ் வேறு அமுச்சு விட்டுட்ட? ஓ ஆமாம் இல்லை. ஆமாம் வயன், ஆக்சுவலி நான் இங்கே வந்ததே இதை சொல்கிறதுக்கு தான். எங்களுக்கு டிவோர்ஸுமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜங்குக்கோட பொண்டாட்டி கிடையாது, ஜங்குக்கும் என்னோட புருஷன் கிடையாது. அவனோட லைஃப் அவனது, என்னோட லைஃப் என்னது. இதை சொல்ல தான் இங்கே வந்தேன். அக்கா, ஏங்கா, ஏன் ஒரு நல்ல லைஃப்பை ஏன் இப்படி கெடுத்துக்கிற? முதல்ல உனக்கு ஜங்குக்னா ஏன் பிடிக்காது? ஏன் வாழ மாட்டேன்னு சொல்ற?
அதாவது எனக்கு சொல்லு. எனக்கு ஜங்குக்கா பிடிக்கல. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு. பட் வீட்டில் தான் கேட்கல. நான் என்ன பண்ணட்டும்? என்ன பேசிட்டு இருக்க ரியா? என்கேஜ்மெண்ட் அப்போல்லாம் நீ சந்தோஷமா தானே இருந்த. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடியில இருந்தா நீ ஒரு மாதிரி இருந்த. இந்த கல்யாணம் வேணா நீ அப்பதான் சொன்ன. அதுக்கு முன்னாடி வரையும் ஜகுக்க மேரேஜ் பண்றதுல நீ ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருந்த. நானும் உன் கூட தான் இருக்க ரியா, எல்லாம் பார்த்தேன். நடுவில் தான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஏன் ரியா, ஏன்? ஏன்னா எனக்கு ஜங்குக்க பிடிக்கல 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 பிடிக்கல. எதுக்குடி? எதுக்கு? ரீசன் சொல்லி தொலை. எதுக்குடி ரீசன் சொல்லு. ரியாவா உங்களை பார்த்து செம்மையா சிரிக்கிறா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவ சிரிக்கிறா சிரிக்கிறா அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. உனக்கு லைஃப்னா விளையாட்டா போச்சுல ரியா. சரி ரியா, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ இந்த லைஃபை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு இருக்க. சரி, நீ இந்த லைஃப் வேணான்னு விட்டுட்ட. பரவாயில்ல, இந்த லைஃப் நானே வாழ்றேன். ஜங்குக் மாமா கூட நானே வாழ்ற ரியா. கண்டிப்பா நீ ரிக்ரெட் பண்ணதா போற. ஒரு நல்ல பர்சனை உன் லைஃப்ல நீ மிஸ் பண்ணிட்டேன்ட்டு நினைச்சு நினைச்சு தினமும் தினமும் அழுகுதா போற ரியா, அழுகுதா போற. நான் ஏன் இப்படி இருக்கணும்? எதுக்குடி நான் ஏன் உன்னை நினைச்சு நினைச்சு அழுகணும்? இவ்வளோ நல்ல லைஃபை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு நீயே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கியே. நான் மட்டும் எதுக்கு உன்னோட வாழ்க்கை பத்தி யோசிச்சு அழுகணும்? அழுக மாட்டேன். இனிமே என் கண்ணில் இருந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட வராது ரியா, வராது. எந்த லைஃப் நீ வேணான்னு விட்டுட்டியோ, இந்த லைஃப் நான் ஜங்குக் மாமாவோட சந்தோஷமா வாழ்ந்துதான் உனக்கு காட்ட போறேன். உனக்கு கண்டிப்பா வாழ்ந்துதான் காட்ட போற ரியா. சூப்பர் வயன். நல்லது. அப்போ 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து காட்டுடுங்க. சரி, அப்போ எனக்கு என்ன இங்க வேலை, வரட்டா அப்படின்ட்டு அவ அப்படியே போறா. நீங்க போற ரியாவே பாக்குறீங்க. இப்ப அகைன் அவ திரும்பி பார்த்துட்டு, மறந்துடாத வயன், 2 பேரும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்து குழந்தை குட்டியோட என்ன வந்து பாருங்க. அப்புறம் மறந்துடாத, ரொம்ப ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணணும். நீ வச்சுக்கோ, வரேன் அப்படின்ட்டு அப்படியே போறா. நீங்க ஒரு லைஃபை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. நீ எப்பதான் ரிக்ரெட் பண்ண போறியோ எனக்கு தெரியல ரியா. நான் சொன்னது தான். நான் இந்த லைஃபை சந்தோஷமா உனக்கு வாழ்ந்து காட்டதான் போறேன் ரியா அப்படின்ட்டு அப்படியே டிசைட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே தான் அன்னைக்கு டே வந்து போகுது. நீங்கள் உங்கள் அழுங்க மூஞ்சியெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரியை வியர் பண்ணிவிட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரும் ஈவினிங் போல் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் ஒரு ஹாப்பி ஸ்மைலி ஃபேஸோட அவரை வெல்கம் பண்ணுறீங்க. அவரா அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. வீடே ஜொலிக்குது. வீடியோவும் பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு. பையன் மாமா அப்படின்ட்டு ஒரு பிக் ஸ்மைல் கொடுக்குறீங்க. என்னாச்சு? ஃபேஸில் ரொம்ப ஹாப்பினஸ் தெரியுது. என்னாச்சு வயன்? புரிஞ்சுக்கிட்டேன் மாமா, எல்லாமே நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட வயன்? இனிமே உங்கள் கூட நான் சேர்ந்து வாழணும்ன்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஃபேஸில் ஒரு பிக் ஸ்மைல் வருது. என்ன சொல்கிற வயன்? ஆமாம் மாமா, இந்த லைஃப் வேணான்னு சொல்லிட்டு ரியா தானே போயிட்டா. இதுக்கு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு நீ கொடுக்கணும்? உங்களுக்கு நான் தான் வேணும்னா நம்ம இந்த லைஃப்பை ஹாப்பியாக வாழலாமே. நம்மளை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்கள பற்றி ஏன் யோசிக்கணும்? வேணாம் மாமா, உன்னை வேணான்னு சொல்லி தூக்கி போயிட்டா அவன் முன்னாடி நம்ம இந்த லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்து காட்டணும் மாமா. ஆமாம், லைஃப்னா சீரியஸ்னஸே தெரியாத ரியாவுக்கு நம்ம லைஃப்பை இவ்வளோ சீரியஸாக எடுத்து ஹாப்பியாக வாழறோன்றத அவள் புரிஞ்சுக்கணும் மாமா.
அவள் புரிஞ்சுக்கணும். இங்கே ஜங்குக்கா அவர் கையில் இருக்கிற அந்த பேக்கில் தூக்கி போட்டுட்டு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. ஹே, என்னடி சொல்கிற? உண்மையாவா? ஆமாம் அம்மா, நானுமே உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் இப்படி கவலையாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல மாமா. என் லைஃப் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு தான் நான் இன்றைக்கி டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்காக தான் நான் இப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மாமா. அவர் உங்கள் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வயன், உண்மையாவாடி? ஆமாம் ஆமாம் மாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா. எனக்கு நீங்கள் தான் வேணும். இப்போ ஜாங்கோக் உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு தேங்க்யூ வயன், தேங்க்யூ ஸோ மச், புரிஞ்சுக்கிட்டேன், என்ன நீ புரிஞ்சுக்கிட்டடி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் அவரை டைட்டாக ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு புரியுது மாமா, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு எனக்கு புரியுது. எங்கள் அக்கா பிஹேவியர் எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்திருக்குன்றது எனக்கு புரியுது. நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ. அவர் லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு உங்களை அகெயின் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போ அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு வயன், என்னால் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது, நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஓகே தானே உனக்கு? நீங்களும் எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அப்போது நாளைக்கு மேரேஜ்னா இன்னைக்கு வெட்டிங் நைட்டை வச்சுக்கலாமே. நீங்கள் அவரை பார்த்து ப்ளஷ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலாக தூக்கிட்டு போகிறாரு. அப்புறம் நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருந்துருப்பீங்க. உங்கள் மேரேஜ் ஆன விஷயத்த உங்கள் பேரண்ட்ஸ்க்குமே சொல்கிறீங்க. அவங்களுமே ஓகே ரியாது தான் தப்புன்னு சொல்லி அதுவும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் உங்கள் மேரேஜ்க்கு ஓகேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே உங்களோட மேரேஜ், நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக கல்யாணமும் பண்ணிக்கிறீங்க. இப்போது ரியாவோட பிஓவி பார்க்கலாம். பிஓவி மீன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ரியா வந்துட்டு அவர்களோட ரூமில் உட்காந்துக்கிட்டு சம் டைரி தான் எழுதிட்டுருக்கா. கண்ணில் டியர்ஸ் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. வயன், ஜாங்கோக், அம்மா, அப்பா எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரியும் நான் பண்ணதுக்கு ரொம்பவே கோவமாக இருந்திருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி இல்லை. நான் ஜங்கு கூட வாழ்கிறது கரெக்டு கிடையாது. ஜங்கு கூட வாழணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டு தான் நான் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன். ஆனால் நான் என்ன பண்ணுறது, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. தட் எனக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நான் ஒரு 2-3 மாதம்தான் உயிரோட இருப்பேன்றதும் சொல்லிட்டாங்க. உடஞ்சி போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கண்டிஷனில் ஜங்குக்கை நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? அதனால தான் அன்றைக்கி கல்யாணம் வேணான்னு சொல்லி உங்ககிட்ட பேசினேன். இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதனால தான் வேணான்னு சொன்னால் நீங்கள் யாரும் தாங்க மாட்டீங்க. அதனால தான் யார்கிட்ட சொல்லாமல் இதை மறைச்சிட்டேன். வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்ட கொஞ்ச நாளே நம்ம இறந்துடுவோம். கொஞ்ச நாள் ஜாங்கு கவலைப்பட்டாலும் அவரோட லைஃப் அவர் பார்த்துப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஜங்கு ரொம்ப ஜென்யூனாக தான் என்கிட்ட பழகினார். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜங்குக்கை இப்படி ஹர்ட் பண்ணும்போது. அந்த டைமில் பையன் வீட்டுக்கு வந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்கு கூட க்ளோஸ் ஆக ஆரம்பித்தான். என்னையும் ஜங்குக்க ஒன்று சேர்க்கலான்ற யோசனையில் இந்த ப்ரோசஸில் ஜங்குக்கு பையனை பிடிக்க ஆரம்பித்தது. அதை நானுமே கவனித்தேன். இந்த லைஃப் நம்மளால தான் ஜங்கு கூட வாழ முடியல. அட்லீஸ்ட் ஜங்குக்காவது அவருக்கு பிடிச்ச பையனோட ஹாப்பியாக வாழணும்னு தான் நானும் சைலண்ட்டாகவே இருந்தேன். அன்றைக்கி பெட்டில் ஜங்குக் உன்னை கிஸ் பண்ணுற மாதிரி நான் பார்த்தேன். எனக்கு அந்த சீன் புரிஞ்சது. தட் ஜங்குக் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உன் நெக்கில் கிஸ் பண்ணாருன்ட்டு. ஆனால் உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு அதுதான் எனக்கு கரெக்டான ஒரு டைம்னு தோணுச்சு வயன். அதனால தான் அன்றைக்கி நான் அவ்வளோ சண்டை பிடிச்சேன். வேணும்னே தான் இதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரிகிற மாதிரி பண்ணேன். அப்போ தானே சண்டை பெருசாகி
உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த சண்டைலாம் நான் போட்டேன். நினச்ச மாதிரி வந்துட்டேன். உங்கள் 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும்னு நினச்சேன். அதுக்கு தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் உன்னை பார்க்க வந்த வயன், எனக்கு தெரியும் இதெல்லாம் நடந்தாலும் கண்டிப்பாக நீ ஜங்கு கூட ஹாப்பியாக இருக்க மாட்டேன். அக்காவோட லைஃபு அவள் இப்படி பண்ணிட்டா, இப்படி தான் நீ யோசிப்ப, எனக்கு தெரியும்டி. அதனால தான் வயன், நீ ரீசன் கேட்டப்போ உன்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரி சிரித்தேன். இந்த லைஃப் எனக்கு ஒரு டேக் இட் ஈஸி மாதிரி இருக்கணும், அது உன்னை ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்னே தான் நான் அன்றைக்கி நடித்த வயன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எய்ம், நீ ஜங்கு கூட வாழணும், சந்தோஷமாக வாழணும் வயன். நான் ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் வயன். இந்த கொஞ்ச நாளில் எப்படியாவது உங்கள் 2 பேரும் ஒன்று சேர்க்க வச்சோன்னு தான் நான் ட்ரை பண்ணேன்டி. அதில் நான் இன்னும் பண்ணிட்டேன் வயன். 2 பேரும் சந்தோஷமாக கல்யாணம் கூட பண்ணிட்டேங்க. இதோட நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது, எப்பவுமே தெரியவே கூடாது. என் உயிர் போனாலுமே இந்த விஷயம் உங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது. எப்படி நான் ஒரு அரகண்டாக இருந்தனோ அதே மாதிரி ஒரு அரகண்டாகவே நான் போய் சேர்ந்துடுறேன். இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக உடஞ்சி போயிடுவேங்க. ஜங்குக்கு நீயும் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க. உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்க இப்படிலாம் நான் பண்ணேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அம்மா அப்பா அவங்களுக்கும் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டேன். அவங்களுமே உடஞ்சி போவாங்க. பெத்த புள்ள இப்படி பாதியிலேயே போய் சேர்ந்துடுவேன்னு தெரிஞ்சா யார் சந்தோஷப்படுவாங்க? அதனால இது உங்கள் யாருக்குமே தெரியக்கூடாது, தெரியவும் விட மாட்டேன் அப்படின்ட்டு கடைசியாக அதை எழுதி வச்சுட்டு அந்த டைரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுகுறா. கண்ணில் இருந்து டியர்ஸ் அப்படி கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ ரியா தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட, அம்மா அப்பா இனிமேல் நான் இங்கே இல்லை, நான் ஃபாரின் போயிட போகிறேன், எப்போவுமே திரும்பி வரமாட்டேன், என்னோடய லைஃப் நான் பார்த்துப்பேன், நான் வருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் எதுவுமே உங்களுக்கு சொல்லவும் மாட்டேன், என் லைஃப்பை என்னை வாழ விடுங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறா. கொஞ்சம் டேஸில் ரியா அவ சொன்ன மாதிரியே இந்த உலகத்தை விட்டியும் போயிடுறா. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை வந்துட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் எமோஷனலாக என் பண்ணிட்டோம். இது போனஸ் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணுறேன். லைக் ஜேகே அண்ட் வயனுக்குள்ளே அதுக்கப்புறம் ஏதாவது மேரேஜ் சீக்வென்சஸ் அந்த மாதிரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ரியா இறந்தது வீட்டில் யாருக்கும் தெரியாது இல்லையா, இது அவங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறதா இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் என்னென்னு பார்த்து பண்ணிடலாம். இல்லை இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சா ஓகே இது ஃபைன் அப்படின்னு சொல்லுங்கள். போனஸ் பார்ட் வேணும் அப்படின்னா நான் அதில் ஜங்குக் அண்ட் வயனை மட்டும் காட்டுற மாதிரி வைக்கிறேன். இல்லை ரியா இந்த மாதிரி ஆனது தெரியணுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், வீட்டில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சு அப்படி கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.